உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே உன் மலரடி போற்றி. இன்னைக்கு அருமையான வெள்ளிக்கிழமை சுக்கிர தினம் இல்லையா? IAP1 அகத்தியர் குழு அன்பர்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பட்டிமன்றம் தயார் செஞ்சிருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அம்மா டாபிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்றைய காலகட்டங்கள்ல ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவது நமக்கு சுகமா இருக்கா சுமையா இருக்கா அப்படின்னு நாம எல்லாரும் சேர்ந்து விவாதிக்க போறோம். இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, நமக்கு ரெண்டுமே இருக்கும், சுகமாவும் இருக்கு, அதுல கொஞ்சம் கஷ்டமும் இருக்குங்க. ரெண்டு ஃபீலிங்குமே நம்ம எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க எல்லாருமே இந்த கையில ஜூம்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த கையில வச்சுக்கிட்டு தானே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால இந்த ஃபோன் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே ஒரு அகத்தாய்வு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்க அதிகமா உங்களுக்கு அது சுகமா இருக்கா, இல்லைங்க இது ரொம்ப எனக்கு பர்டனா இருக்கு அப்படின்னு இந்த கேள்விக்கு நாம இன்னைக்கு ஒரு விடை காண போறோம். இப்போ அகத்தியரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ 18 சித்தர்கள்ல முதன்மையானவர் அகத்தியர், ரொம்ப சிறப்பு மிக்கவர். 7 சப்த ரிஷிகள்லையும் ஒருத்தவர், அஷ்ட ரிஷிகள்லையும் அவர் ஒருத்தர். சித்த மருத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெடிக்கல் அது தந்தைன்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்தின் தந்தை அகத்தியர் அப்படின்னு சொல்றாங்க. கும்பமுனின்னு ஒரு சிறப்பு பேர் ஒன்று இருக்கு. திருவனந்தபுரம் அனந்த சயனம் அப்படிங்கிற இடத்துல ஜீவசமாதியா இருக்காங்க. அகத்தை அடக்கியவர், அகத்தீயை அடக்கியவர் தான் அகஸ்தியர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இத்தகைய சிறப்பு வாய்ந்த அகத்தியர் குழுவிலிருந்து IAP1 ஆசிரியர்களாகிய நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை உங்களுக்காக சிறப்பாக சமர்ப்பிக்கிறோம். எல்லாருமே உங்களோட கமெண்ட்ஸை சேட் பாக்ஸில் போட்டு பேச்சாளர்களை உற்சாகப்படுத்துங்க. இதுல 4 பேர் புதுசு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்க. ஒரு 2 பேர் மட்டும்தான் ஏற்கனவே பேசினவங்க. டெலிபோன் மணி போல் சிரிப்பவளிவளா, இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா? டிஜிட்டலில் செதுக்கிய குரலா. இப்போ டெலிபோன் எப்படி அடிக்கும், க்ரெங் க்ரெங் அப்படின்னு சொல்லுவார்ல லியோனி பட்டிமன்றத்துல. ஆனா எங்க ஸ்மார்ட் போன்ல எப்படி தெரியுமா ரிங்டோன் அடிக்கும், விதவிதமா வித்தியாசமா. குழந்தைய எழுப்பணும்னா கூட அந்த பேர் சொல்லி அஞ்சலி ஏந்தில் அஞ்சலி, அஞ்சலி ஏந்தில் அஞ்சலி அப்படிங்கிற அளவுக்கு டெலிஃபோன்ல இப்போ நிறைய ஏஐல ரிங்டோனே வந்துருச்சு, டயலாக்ஸ் வந்துருச்சு. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா, பரவசமா, உற்சாகமா இருக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது, அதே நேரத்துல சில கஷ்டங்களையும் கொடுக்குது. சூடாயிடுது. நீங்க சார்ஜ் போட்டுட்டே இருக்கிறப்ப பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உங்களோட பாடி நல்லா வைப்ரேட் ஆகும். சில நேரத்துல அந்த ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா செல்போன் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கருவியை நம்ம என்ன நினைக்கிறோம், டிவி ஃப்ரிட்ஜ் மாதிரி அது ஒரு கருவின்னே நம்ம நினைக்கல. அது நம்ம கையிலேயே வச்சிருப்போம் எப்பவுமே. குழந்தை மாதிரி நாம கூடவே கையிலேயே இருக்கக்கூடிய அந்த கைபேசி, அது நமக்கு சுகமா சுமையா அப்படின்னு கொஞ்சம் நாம பேசி இந்த விவாதத்தை பேசி தீர்த்துடலாம். நான் எப்போதுமே ஒரு கவிதையோட ஆரம்பிப்பேன் இல்லையா? எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை. இந்த கைபேசி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்னுள் ஒருவனாய் எனக்குள்ளே பயணித்தாய், பல உறவுகள் பிரிந்தும் நீயோ என்னை பிரிய மறுத்தாய், பல மைல் தூரத்தில் இருக்கும் என் உறவை கூட என் கண்முன்னே கொண்டு வந்தாய், என் குழந்தையின் முத்தத்தை கூட நீ எடுத்துக்கொண்டு வெறும் சத்தத்தை மட்டுமே எனக்கு அளித்தாய், நீ கைபேசி அல்ல அழகிய பொய்பேசி அப்படின்னு ஒரு அழகிய கவிதை ஒன்று இருக்கு. தகவல் தொலை தொடர்பு அப்படின்னாவே நம்ம ஃபோன் இல்லாம சாத்தியம் இல்லை இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம். இன்றைய காலகட்டங்களில் ஸ்மார்ட் போன் பயன்பாடு நமக்கு சுகமே அப்படிங்கிற அணியில பேசுறதுக்காக முதல் பேச்சாளராக உங்க எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமானவங்க செல்வி சரவணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அம்மா எடப்பாடி சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அருள்நிதியா இருக்காங்க. மனவளக்கலையில பல வருடம் அனுபவம் கொண்டவங்க. நம்ம ISMல சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைகள் அந்த மாணவர் நிகழ்ச்சி சண்டேஸ்ல நடக்கிற ரெண்டுத்துலயுமே அம்மா ஆரம்பத்துல இருந்தே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. குட்டீஸ் ப்ரோக்ராம்னாவே
செல்வி அம்மா தான் அப்படிங்கிற அளவுக்கு அம்மா வந்து ரொம்ப ஆர்வமா அந்த பணிய செஞ்சுகிட்டு இருக்காங்க. எல்லாமே செய்வாங்க. நெறைய சேவைகள் மலைப்பாளையத்துல போய் நேரடி வகுப்புலலாம் கலந்துகிட்டு, நல்லா வந்து நம்ம ஐஎஸ்எம்க்கு நெறைய அருட்சேவை செய்து கொண்டிருக்காங்க. இத்தகைய சிறப்புமிக்க அம்மா அவர்களை சுகமேங்கிற அணியில பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். ஸ்மார்ட் போன் சுகமே என பேசுவதற்காக இணைப்பில் இணைந்துள்ள எங்கள் அணியினருக்கும், ஸ்மார்ட் போன் சுமையே என ஸ்மார்ட் போனிலேயே பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும், ஸ்மார்ட் போனிலேயே சுகமான தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய எங்கள் நடுவர் அவர்களுக்கும், வீட்டு வேலைகளை செய்து கொண்டும் பயணங்களில் ஹெட்போனை போட்டுக்கொண்டும் சுகமாக இந்த பட்டிமன்றத்தை ஸ்மார்ட் போனிலேயே ரசித்துக் கொண்டிருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த நீனு. ஆமாங்க, இன்றைய காலகட்டத்துல ஸ்மார்ட் போன் சுகமே என்ற அன்னைக்காக நான் பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, இந்த ஸ்மார்ட் போன் ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு இந்த இறை சாதனை மார்க்கங்கிற ஒரு அமைப்பே உருவாயிருக்காது. மனவளக்கலையில பயிற்சி எடுத்த எத்தனையோ பேர் பயிற்சியை தொடர முடியாம போயிருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கை கொடுத்து மீண்டும் இந்த பயிற்சியை தொடர வச்சது இந்த ஸ்மார்ட் போன் தானே. மன்றங்களுக்கு போக முடியாத வயதானவர்கள் கூட இந்த ஸ்மார்ட் போன்ல தான் பயிற்சி பண்ணி இன்னைக்கு உடலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்காங்களே. இன்றைக்கு பாருங்க, நம்ம இறை சாதனை மார்க்கத்துல நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த மொபைல் போனை பயன்படுத்தி தான் எக்ஸசைஸ் கத்துக்கிட்டு தீட்சை வாங்கி தவம் எடுத்து இன்னைக்கு ஆசிரியர் லெவலுக்கு உயர்ந்திருக்காங்களே. அது மட்டுமா, இது போன்ற பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் ஜூம் மூலியமாவும் யூடியூப் மூலமாவும் தான் நடந்துட்டு வருது. அதையெல்லாம் நம்ம எதிரணியினர் போய் பார்த்தா சுகமா இருக்கும். அதை விட்டு தேவையில்லாதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு நேரத்தை வீண் செஞ்சுக்கிட்டு சுமையேன்னு இந்த ஸ்மார்ட் போன்லயே கூப்பாடு போட்டு கூவுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஸ்மார்ட் போன் சுகன் பேசுற நான் ஒரு நாட்டுல இருக்கேன், சுமையேன்னு பேசுற எதிரணியினர் ஒரு நாட்டுல இருக்காங்க, தீர்ப்பு சொல்ற நீங்க ஒரு நாட்டுல இருக்கீங்க. இப்படி பட்டிமன்றத்தை சுகமா கேட்டுட்டு இருக்க மனித தெய்வங்கள் நிறைய பேர் வேற வேற நாட்டுல தான் இருக்காங்க. இப்போ நம்ம எல்லாரையும் ஒரே டைம்ல ஒன்னா இணைச்சு இந்த பட்டிமன்றத்தை நடத்துறோம்னு சொன்னா இந்த ஸ்மார்ட் போன் தானே. நடுவர் அவர்களே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆன பின்னாடி வருஷத்துக்கு எத்தனை முறை அம்மா வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை பார்த்திருப்பீங்க? ஒரு 2-3 தடவை போயிருப்போம்மா. நாங்களும் அப்படிதாம்மா. உள்ளூர்ல இருக்க நாங்களே தலையாடி பொங்கல் தீபாவளிக்கு தான் ஊருக்கு போறோம். நீங்க வேற வெளிநாட்டுல இருக்கீங்க. இந்த ஸ்மார்ட் போன் வந்த பின்னாடிங்கம்மா டெய்லி அப்பா அம்மா எல்லா ரிலேட்டிவ்ஸ்டையுமே டெய்லி வீடியோ கால்ல நான் பேசிடுவோம்மா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அந்த லோன்லி ஃபீலிங்கே இல்லாம இருக்கிறேம்மா. இதெல்லாம் எதிரணிக்கு எங்கம்மா தெரிய போகுது. அதே மாதிரிதான் பையனோ பொண்ணோ ஸ்கூலு காலேஜுன்னு ஹாஸ்டல்ல சேர்ந்தாவோ இல்ல வெளிநாட்டுல இருந்தாவோ அவங்க எப்ப நம்ம வீட்டுக்கு வராங்களோ அப்பதான் அவங்கள வந்து பார்க்க முடியும். அப்பா அம்மா பையன் பொண்ணு இவங்கள கூட விடுங்க, பேர குழந்தைங்கள பார்க்காம இருக்க முடியுமா? இப்ப பாருங்க, எப்ப தோணுதோ உடனே வீடியோ கால், வாட்ஸ்அப் கால். இதை விட சந்தோஷம் வேற என்னங்கம்மா இருக்க போகுது? எதிரணிக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? அவங்க எல்லாம் இன்னமும் ஐயோ நிலாவில வடை சுடுற பாட்டி காணுமேன்னு தேடுற குரூப். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. இந்த ஸ்மார்ட் போன் கொரோனா டைம்ல மட்டும் இல்லைங்கம்மா, அதை விட அதிகமா எஜுகேஷன் ஃபீல்ட்ல இப்ப யூஸ் ஆகுது. அம்மா, நான் படிக்கிற காலத்துல எல்லாம் எனக்கு ஏபிசிடி மட்டும்தான் தெரியும். இந்த கிராமரும்பாங்களே அப்படின்னா என்னன்னே தெரியாது. கிராமருக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஏபிசிடிக்கு மொத்தம் எத்தனை எழுத்துனே இந்த மொபைல் போன் வந்த பின்னாடிதான் எனக்கு தெரியும்னா பாத்துக்கோங்களேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு டைப் பண்ணா போதும், 1 2 1000 பேர் சொல்லி கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முடியலையா, கூகுள் லென்ஸ்ல போய் டிரான்ஸ்லேட்னு வேணுங்கிற மொழியை செலக்ட் பண்ணி தமிழ் வேணும்னா தமிழ்ல செலக்ட் பண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கலாமே. ஆமாம்மா, கண்டிப்பா. டிரான்ஸ்லேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்மா. இப்போ நீங்க ஜெர்மனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரு மொழி நம்ம கத்துக்க வேணாம். உங்க கையில வந்து ஒரு ஸ்மார்ட் போன் இருந்துச்சுன்னா, டிரான்ஸ்லேட்ல நம்ம வந்து அந்த மொழிய வந்து நம்ம தமிழ்லயோ, இங்கிலீஷ்லயோ டிரான்ஸ்லேட் பண்ணி, அங்க நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும் இல்ல, ஒரு டூர் போறவங்களுக்கு கூட டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா.
ஆமா, இப்ப இந்த மலேசியால இருக்க நம்ம எதிரணி செல்வலட்சுமி அம்மா வீட்டுக்கு நான் மொபைல் இல்லாம போறேன்னு வச்சுக்கோங்க. அம்மா என்ன பிக்கப் பண்ண மறந்துட்டாங்க. இல்ல கழட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என் நிலைமை என்ன ஆகும்? இந்த ஒரு படத்துல கவுண்டமணியும், கோவை சரளாவும் ஜப்பான் ஏர்போர்ட்ட சுத்தி சுத்தி முன்சாமி, முன்சாமி, முன்சாமி முன்சாமி. சுத்திட்டு இருப்பாங்கல்ல. அது மாதிரி தான் நான் மலேசியா ஏர்போர்ட்ட சுத்தி செல்வலட்சுமி அம்மா, செல்வலட்சுமி அம்மான்னு சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அதுவே இந்த மொபைல் நம்ம கையில இருந்தா லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணா போதும். சர்ப்ரைஸ் அப்படின்னு போய் நிக்கலாம்ல. ஸோ எங்களுக்கு வந்து இந்த தைரியத்தை கொடுக்குது. இந்த மொபைல் வந்த பின்னாடி தான் நான் வந்து தனியாவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்கம்மா. நிச்சயமா, நடுவர் நிச்சயமா. அவர்களே, நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவ. எங்கள போன்ற விவசாயிகளுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் வானிலை தகவலை தெரிஞ்சுக்கிட்டு விதை விதைக்கவோ, அறுவடை செய்யவோ இது மிகப்பெரிய உதவி பண்ணுது. ஏன்னா, வானம் பார்த்து பயிர் செஞ்ச காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. இப்பல்லாம் எப்ப மழை வருது, எப்ப புயல் வருது, எப்ப வெயிலோட தாக்கம் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப பாருங்க டெய்லி போய் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சு விவசாயம் பண்றதுனால ஒரு விவசாயி வந்து நிம்மதியா இருக்கான். அது மட்டுமா, விளைச்சலப்ப ஒரு நோய் தாக்குதல் வந்தா உடனே போட்டோ எடுத்து அனுப்பி அதுக்கு என்ன உரம், என்ன மருந்துங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி அறுவடையான அந்த விவசாய பொருட்கள கூட டெய்லி மார்க்கெட்ல என்ன பிரைஸ்ன்னு தெரிஞ்சு, இந்த ஒரு இடைத்தரகர்கள் இல்லாம நல்ல லாபத்துக்கு எங்களால விக்க முடியுது. அது மட்டுமா, நவீன விவசாய தகவல பத்தி தெரிஞ்சுக்கலாம். விவசாயத்துறையில புதிய புதிய டெக்னாலஜி, விவசாயத்திற்கான அரசு திட்டங்கள், மானியம், பயிர் காப்பீட்டு திட்டம், ஸ்கீமு, லோனு இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். விவசாயத்திற்கான புதிய புதிய பயிற்சிகள் வந்து வாட்ஸ்அப் மூலியமும் யூடியூப் மூலம் தான் நடக்குது. நடுவர் அவர்களே, இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு விவசாயிக்கு உயிர் பாதுகாப்பு கவசமா இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? நெல்லோ, ஆமாம்மா. வேர்க்கடலையோ, பருத்தியோ சொல்லுங்க, சொல்லுங்க. நெல்லோ, வேர்க்கடலையோ, பருத்தியோ அறுவடைக்கு வந்து தயாரா இருக்கும்போது, அத வந்து நைட்ல வந்து தோட்டத்த பாதுகாக்கணும். ஏன்னா, திருடர்கள், விலங்குகள் பாதுகாப்புக்காக. அப்ப நெறைய விஷ ஜந்துக்களால தாக்கப்பட்டு நெறைய விவசாயிகள் வந்து இறந்திருக்காங்க. ஆனா, இப்ப பாருங்க, 4 திசையிலயும் 4 கேமராவ வச்சுட்டு, கையில மொபைல வச்சு பாத்துக்கலாம். அது விவசாயத்துக்கும் பாதுகாப்பு, ஒரு விவசாயிக்கும் பாதுகாப்பு. ஒரு நிம்மதியான தூக்கம் அவனுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்கம்மா, ஒவ்வொரு வயலுக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டு அத நம்ம மொபைல் மூலமா நீங்க டிராவல்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, வேற வேற தோட்டத்துக்கும் நீர் பாய்ச்சிக்கலாம். மோட்டர வந்து ஆன் ஆஃப்பும் பண்ணிக்கலாம். இது ஒரு விவசாயிக்கு எவ்வளவு நேரம் மிச்சம் தெரியுங்களா? நிச்சயமாம்மா. எவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் இருக்கு பாருங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. உயிர் காக்கும் விவசாயம். விவசாயத்துக்கு வந்து ஐடி ஃபீல்டு இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க சொல்லி தாம்மா நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அம்மா அது மட்டும் இல்ல. இப்ப எங்க வீடு வந்து ஒரு நடு தோட்டத்துல இருக்கு. மோஸ்ட்லி வந்து கிராமத்துல வந்து வீடு தனித்தனியா தான் இருக்கும். கிராமப்புற வீடுகள்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, வீட்ட சுத்தி கேமரா, போர்ட்டிகோல ஒரு கேமரா வச்சிருக்கோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, திருடர்கள் பாதுகாப்புக்கு 24 மணி நேரமும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பையனோ, பொண்ணோ வேலைக்கு போனாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் ஆகி போயிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. நம்மள அவங்க மிஸ் பண்றதே இல்ல. எப்ப தோணுதோ அப்ப வந்து மொபைல் எடுத்து பாத்துக்கிறாங்க. இத விட ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு நடுவர் அவர்களே. என்ன தெரியுமா? சொல்லுங்கம்மா. ந- நாம வீட்ல இல்லாதப்ப நம்மள பத்தி, நம்ம வீட்டு ஆளுங்கிட்ட புறம் பேசுற உறவுகள பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு போதாதா எங்களுக்கு? இந்த ஆமாம்மா. ஸ்மார்ட் போன் இந்த ஸ்மார்ட் போன், சிசிடி கேமரா வந்த பிறகு வீட்ல மாமியார், மருமக சண்டை வர்றதே இல்ல நடுவர் அவர்களே. இந்த பக்கத்து வீட்டு சண்டை, தெரு சண்டை இல்லாமயே போயிடுச்சு. ஏன்னா, அவங்கவங்களுக்கு ரீல்ஸ் பார்க்கவும், ரீல்ஸ் போடவுமே டைம் பத்த மாட்டேங்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய வீட்ல மாமியாரும், மருமகளும் சேர்ந்து தான் ரீல்ஸ் போடுறாங்க. சமையல், கோலம், ஸ்டிச்சிங், யோகா, டிராயிங், டான்ஸ், மியூசிக்ன்னு தனக்குள்ள முடங்கி கிடந்த திறமைகள இப்ப YouTube, Instagram போன்ற வலைத்தளங்கள்ல போட்டு வீட்ல இருந்தே சம்பாதிக்கவும் செய்றாங்க. மத்தவங்களுக்கு சொல்லியும் குடுக்குறாங்க. ஒரு ஐடி ஊழியர விட அதிகமா சம்பாதிக்கிறாங்களா பாருங்களேன். வீட்ல இருக்க ஆமாம். பெண்களுக்கு இந்த YouTube சொல்லுங்க. தான் ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. இப்ப YouTubeல வந்து லேடீஸு, ஜென்ஸு 2 பேரும் நெறைய சம்பாரிக்கிறாங்கம்மா. ஈஸியா ரொம்ப ஜாலியா வந்து கன்டென்ட் மட்டும் இருந்தா போதும். YouTubeல ரீல்ஸ் போட்டு சம்பாரிக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், டாக்டர், இன்ஜினியர விட யூடியூபருக்கு தான் இப்ப டிமாண்ட் அதிகமா இருக்குமா.
அதெல்லாம் அவங்களுக்கு எங்கம்மா தெரிய போகுது. இப்ப பாருங்க, வேலைக்கு போற பெண்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் தான் ஒரு சேஃப்டி டூல்ஸா இருக்கு. இந்த உலகமே அவங்க கைக்குள்ள இருக்கு. இந்த ரேபிடோ, ஓலோ போன்ற ஆப் மூலியமா எந்த வண்டியிலயும் ஈஸியா சேஃபா புக் பண்ணி வரலாம், போலாம். அலைச்சல் மிச்சம், பணம் மிச்சம், நேரம் மிச்சம். அது மட்டுமா, பெண்கள் பாதுகாப்புல இந்த ஸ்மார்ட் போன் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தெரியுங்களா? பெண்களுக்கான சோசியல் அவேர்னஸ், சோசியல் சப்போர்ட், செல்ஃப் டிஃபென்ஸ், சேஃப்டி ஆப்ஸ்ன்னு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு சாதனம் மட்டும் இல்லைங்கம்மா, பெண்களுக்கு ஒரு சேஃப்டி ஷீல்டு, பாதுகாப்பு கவசமா இருக்கு. இத கையில வச்சுக்கிட்டு உலகம் பூரா பாதுகாப்பா சுத்தி வரலாம். மொத்தத்துல இந்த ஸ்மார்ட் போன் பயணிகளின் விசைகாட்டி, காவலர்களின் வழிகாட்டி, இல்லத்தரசிகளுக்கு நண்பன், பெண்களின் பாதுகாவலன், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, படிக்காதவர்களுக்கு பொழுதுபோக்கு, உலக பொருளாதாரத்தின் சந்தை, தகவல் தொழில்நுட்பத்தின் தந்தை. இந்த நூற்றாண்டிற்கு இந்த ஸ்மார்ட் போன் சுகமே 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 என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நாட்டாம இப்ப மாத்தி சொல்லிடாதீங்கன்னு பணிவோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அருமை, அருமை அம்மா. அம்மா வந்து நெறைய பாயிண்ட்ஸ் வந்து அடுக்கியிருக்காங்க. அப்படியே சரவெடி மாதிரி. அப்படியே நெறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. எடுத்தோனயே வீடியோ கால். உண்மதான். இப்ப நம்ம வந்து வீடியோ கால் போட்டு பேசுறப்ப, முகம் பார்த்து பேசுறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நம்ம அந்த பிரிவு துயரம் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. உண்மதாம்மா. அதுவும் ஃபாரின்ல இருக்கிற எங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். சிசிடிவி சொன்னாங்க. சிசிடிவி பல இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. ஒரு 90 வயசு தாத்தா, அவங்க பொண்ணு வந்து தனியா அவங்கள விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை. வீட்ல வந்து சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து திடீர்னு அட்டாக் வந்து கீழ விழுந்துட்டாரு. உடனே அவங்க அத பார்த்துட்டு, ஃபோன்லயே பார்த்துட்டு வந்து உடனே ஆம்புலன்ஸ்ல அழைச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அவர வந்து காப்பாத்திட்டாங்க. ஸோ இப்ப வந்து நம்ம வந்து ஒரு வேலையாளோ, இல்ல ஒரு பணியாள் வச்சு பார்க்க முடியாத சூழ்நிலையில இந்த சிசிடிவி ஒரு ஆள் செய்ற வேலைய அது வந்து செய்யுது. கண்காணிப்பு கேமரா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் இப்ப பாருங்களேன், ஏதாவது ஒரு திருட்டு நடக்குது அப்படின்னா, உடனே சிசிடிவிய தான் பார்க்குறாங்க. ஒரு குற்றம் நடக்குதுன்னா, சிசிடிவி தான் வந்து அதுவும் போலீஸுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப வந்து நிறைய விஷயங்கள் இப்ப ஏதாவது ஒண்ணு கடத்திட்டு போனா கூட ரோட்ல உள்ள சிசிடிவிய வச்சு அவங்க எந்த தூரம் போயிருக்காங்கன்னு பார்த்து, உடனே புடிச்சிடுறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா அந்த வேலை நடக்குது. உண்மையிலேயே அதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா. ரீல்ஸு சொல்லவே வேணாம். எவ்ளோ ரீல்ஸு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப தனி உலகமா. அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, டான்ஸ் ஆட தெரியுமா? பாட்டு பாட தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு ரீல்ஸா போட்டு, ஒரு சின்னதா அப்படி ஒரு இது மாரி போடுறப்ப, அது பார்க்குற நமக்கும் சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கும் அது நல்ல ஒரு வருமானம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தானே. யூடியூபு கேட்கவே வேண்டாம். அது இல்லாம நமக்கு வாழ்க்கையே கிடையாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் யூடியூப் தான். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க அதுல கத்துக்கலாம். இப்ப சமையல்லாம் அம்மாட்ட தான் கத்துட்டு போணும்னு இல்ல. யூடியூப்ல எந்த சமையல் உங்களுக்கு வேணுமோ, பாரம்பரிய சமையலாகட்டும், ஒரு கான்டினென்டல் ஒரு வெளிநாட்டு சமையலாகட்டும், எல்லாமே நீங்க யூடியூப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சகல கலாவல்லியா பெண்கள் வலம் வருவதற்கு யூடியூபு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தீர்ப்ப இப்பயே குடுத்துருவோமா? அந்த அளவுக்கு கன்டென்ட் இருக்கு இதுல. அடுத்து இன்றைய காலகட்டங்களில் ஸ்மார்ட் போன் பயன்பாடு நமக்கு சுமையே அப்படின்னு வாதாடுவதற்காக நம்ம செங்கம் திருவண்ணாமலையில உள்ள செங்கம் ஊர்ல இருந்து ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வந்து 25 வருஷத்துக்கு மேல மனவளக்கலையில இருக்காங்க. ஒரு முதிர்ந்த ஒரு நல்ல பேச்சாளர். மலையப்பாளையத்துல நடக்கும் நேரடி பயிற்சிகள், விழாக்கள் எல்லாத்துலயுமே கலந்துக்குவாங்க. ஐயாவ ஐஎஸ்எம்ல தெரியாதவங்களே கிடையாது. ஐயா வந்து தன்னோட பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பட்டிமன்றத்துல செல்வி அம்மாவை எதிர்த்து வாதாட சரியான ஒரு ஆள். வாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவின் திருவடிகளை பணிந்து நடந்து கொண்டிருக்கும் நல்லதொரு பங்கறிந்த பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, செல்போன் பயன்பாடு சுகமே என்று பேசி அமர்ந்திருக்கின்ற எனது அருமை சகோதரி அவர்களே, சுமையே என்ற அணிக்கு பெருமை சேர்ப்பதற்காக அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரிகளே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டுள்ள அத்தனை அன்பர்களையும்
முதற்கண் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் கூறி என்னுடைய வாதத்தை துவங்குகின்றேன். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் படைக்கணும் தம்பி. நடுவர் அவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு நல்ல தலைப்பு. அன்பு, மரியாதை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை செல்போன் இல்லாத காலத்துல மிக மிக உயர்ந்து இருந்துச்சு. ஆனா இந்த செல்போன் வேகத்த காலத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கு கூட நிலாவை காட்டி சோறு ஊட்டிய என்னுடைய ஆத்தா இப்ப செல்போனை காட்டி சோறு ஊட்டக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு. அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு பம்பரம், கோழி குண்டு, கோட்டி புல்லு, ராஜா மந்திரி விளையாட்டு, திருட போலீஸ் விளையாட்டு, குதிரை சவாரி, கால்பந்து விளையாட்டு, கைப்பந்து விளையாட்டு, ரிங்பாலு, கூடைப்பந்து, இது எல்லாம் என்னுடைய மூதாதிகள் சொல்லி கொடுத்த மிகப்பெரிய விளையாட்டு. இப்ப அப்படியே மாறி போய் செல்போன்ல விளையாடி விளையாடி குழந்தைகளுடைய அறிவாட்சி தரன் இப்ப பாதிச்சு போயிருக்கு. நடுவர் அவர்கள, ஒரு ஊர்ல கல்யாணம்னு சொன்னா ரேடியோ வச்சு பந்தல் போட்டு ஊரை கூட்டி விருந்து வச்சு எல்லாரையும் உபசரிப்பாங்க. இப்போ எல்லாமே செல்போனு, எதுலையுமே செல்போனு, மேளம் கொட்டி தாலி கட்டி எல்லாமே முடிஞ்சு போச்சு. செல்போன் இல்லாத காலத்துல யாரை பார்த்தாலும் பசியாரியாச்சா, மோர் சாப்பிட்றீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு முதல்ல விசாரிப்பாங்க. அந்த கேள்விக்குறியா மாறி போச்சு. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. நடுவர் அவர்களே, நாங்க எல்லாம் செல்போன் இல்லாத காலத்திலேயே சாமிஜி அவங்க வளர்த்து கொடுத்த இந்த கலை, மனவளக்கலை, யாருக்கிட்டையுமே செல்போன்ல பேசி நீங்க பயிற்சி எடுத்துங்கன்னு சொன்னதில்லை. இப்போ எல்லாரையுமே செல்போன்ல தான் கூப்பிடுறோம். அப்ப ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல வீட்டுல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஜாலியா இருந்தான். இப்போ வீட்டையே வித்து கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல். ஆடம்பரம் பெருகி போச்சு. செல்போனால ஆடம்பரம் பெருகிடுச்சுங்கிறீங்க. ஆமா நடுவர் அவர்களே, இது அப்பட்டமான உண்மை. இப்போ வீட்டுல கூடி பேசலாம். வீட்டுல மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் கூடி பேசி ஒருத்தருடைய கருத்தை ஒருத்தருடைய பேசி உறவாடின காலத்துல வாழ்ந்தோம். இப்போ இந்த செல்போனை வந்த பிறகு அம்மா சமையல் கட்டுக்கு போயிடுறாங்க, அப்பா மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க, பையன் பெட்ரூமுக்கு போயிடுறான், தங்கச்சி வெளியே போய் போயிடுறான். இந்த செல்போனுடைய இந்த தாக்கம் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குது. ஆளுக்கு ஒரு முறை பிரிச்சு வைக்குது, இந்த செல்போன் பிரிச்சு வைக்குது. நடுவரவுல ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் செய்து கொள்வதாக இருந்தா ஒருவருடைய செல்போனை மற்றொருவர் ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரம் பயன்படுத்த முடியுமா? அப்படி பயன்படுத்தினா அந்த கல்யாணம் நடக்குமா? நிச்சயமா முடியாதுங்க ஐயா. ஏன்னா அது ஒரு பர்சனல் டைரி. அவங்க என்ன பாக்குறாங்க, யாரோட பேசுறாங்க, எல்லா விஷயமும் அந்த போனுக்குள்ள இருக்குல்ல. ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா போதும் இவங்கள பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிரும். முன்னாடிலாம் சொல்லுவாங்க, உன் நண்பன் பெயரை சொல்லு, நீ யார் என்று சொல்கிறேன். இப்பெல்லாம் உன் கையில உள்ள போனை கூட நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறது இப்ப புதுமொழி ஆயிடுச்சுங்கய்யா. நடுவர் அவர்களே, அப்போ ஆரம்ப காலத்துல எங்க தாத்தா, அப்பா, நான் கூட முகத்துல சேவிங் பண்ணி பார்த்திருக்கிறேன். ஆனா இப்போ அந்த செல்போன் வளர்ச்சியினுடைய உச்சகட்ட நிலை தலையில சேவ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப கேவலமா இருக்குது பாக்குறதுக்கு. ஃபேஷன் 2K கிட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபேஷனா மாறிட்டு இருக்காங்கய்யா. நாம் வாழ்ந்த உலகத்துல செல்போன் பயன்படுத்தாத நாடு அமெரிக்காவில் உள்ள எத்திரிக்கா. செல்போன் முதலிடம் உள்ள இடம் சீனா.
ஒழுக்கம், கடமை, ஈகையில சிறந்த முதலிடம் வந்து தமிழ்நாடு. அது இப்போ 17வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட இதுவும் முதலிடம் தான் சொல்லலாம். தஞ்சை பெரிய கோபுரத்தினுடைய நிழல் தரைய தொட்டதில்லை. செல்போன் இல்லாத காலத்துல எங்க பாட்டனை முப்பாட்டனை கட்டின கோவில் அது. நடுவர் அவர்களே, தினசரி பத்திரிகையில கொள்ளை, கொலை, கற்பழிப்பு வராத நாள் ஏதாவது இருக்குங்களா? தெரிஞ்சிருந்தா இல்ல சொல்லுங்க. இல்ல 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 கண்டிப்பா இல்லைங்கய்யா. அப்போ இந்த செல்போன் வந்த பிறகு ஏடிஎம்ல ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர், தினசரி ஏமாந்தவர்கள். அந்த இணையதளத்தின் வழியாக வாழ்க்கை இழந்தவர்கள் எத்தனையோ பேர், என் நடுவர்கள மாமாவா அண்ணான்றான், அண்ணனை மாமான்றான். இந்த செல்போனுடைய தாக்கம் தான். அந்த சமயத்துல என்ன பேசுறதுன்னு புரியல. குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கானோ, ஒரே குழப்பமா இருக்கு. யார அதுக்கு தான் எப்படி நடுவர் சொல்லி கூப்பிடுறதுன்னு கூட தெரியல. வந்து என்னுடைய கவிஞை ஒன்று சொல்றான். மனிதர்களுடன் போராடும் செல்போன் அனைத்தும் இரவுக்காக காத்திருக்கும், ஏனென்றால் தன்னுடைய ஓய்வுக்காக. இப்ப செல்போன் வந்த பிறகு சமூக தொடர்பு குறைஞ்சு போச்சு. ஊடகங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்க. நேரடியான உரையாடல் கிடையாது. இது எல்லாம் வந்த பிறகு அந்த RF என்ற கதிர்வீச்சு மூளையை பாதிக்குது, மனிதனுடைய மூளையை பாதிக்குது. மெலோடியன் அந்த வெளியீட்டை வந்து தாமதப்படுத்துது. அதனால மாணவர்கள்லாம் படிக்க மாட்டேன்றான். படிக்கிறதுக்கு பதிலாக படம் பார்க்கறான், பாட்டு கேட்கறான். இதெல்லாம் வந்து அதிகப்படுத்திட்டான். நடுவர்களே, இன்றைய இளைஞர்கள், குறிப்பா இன்றைய இளைஞர்கள் சைபர் மிரட்டலுக்கு ஆளாகிறாங்க. அலுவலக மிரட்டல்கள் ஆபத்தில் முடிகிறது. அலுவலக மிரட்டல்கள் ஆபத்தில் முடியும். எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா, எங்க கூட வந்து வேலை பார்க்குற வந்து ஒரு கிளை மேலாளர் ஒரு இளநிலை பொறியாளரை வந்து அந்த போன் மூலியமா தான் பேசிட்டாரு. கொஞ்சம் சத்தம் போட்டாரு. அவரு நேரடியா பேசியிருந்தா வந்து இதை தவிர்த்து இருக்கலாம். இவர் என்ன பண்ணாரு, அந்த கோபத்திலேயே போயிட்டு வந்து ரயில்வே ஒரு கடிதாசி ஒண்ணு எழுதி வச்சுட்டு ரயில் ட்ராக்ல போயிட்டு இறந்துட்டார். இது எதனால? இந்த செல்போனுடைய உரையாடல். எல்லாத்தையும் மேல இளைஞன், இன்னைக்கு வந்து இளைஞன் 25 வயசு இளைஞன் ஆபாச படம் எடுக்கிறாமா, ஆபாச படம் எடுத்து நண்பர்களுக்கு எல்லாம் பகிர்றான், குரூப்ல பகிர்றான். இது வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய நாசமாக்கப்படுது. இளவரசி சித்திரவதைப்படுறாங்க, கொடுமைப்படுறாங்க, தொடர் கொடுமையாக்கப்படுறாங்க. செல்வி அம்மா வந்து இந்த பொள்ளாச்சியினுடைய தகவலை வந்து ஒரு தகவல்னால அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க போல தோணுது. கள்ளக்குறிச்சியில ஒரு மாணவனுடைய செயல்பாடு கூட இப்படிதான் நடந்துச்சு. நடுவுல இந்த காலகட்டத்தினுடைய மாணவருடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுங்களா? 70% இருந்து 76% வரைக்கும் பொழுது போகிறது செல்போன்ல தான். அந்த விளையாட்டே கிடையாது. விளையாட்டை மறந்து போச்சு. வந்து பள்ளியில கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பொழுது போக்குறதுக்காக வந்து அந்த உடற்கல்வி பீரியடே கிடையாது. இந்த செல்போனை வந்த பிறகுதான் கவனக்குறைவாகி போச்சு. சாலையில விபத்து நடக்குதுங்க. நடந்துனே போறான், விபத்துல மாட்டிக்கிறான். ரயில் விபத்து ஆகி போகுது. அந்த செல்போன் பேசல, தீ விபத்து, உயிரிழப்பு, கண் பாதிப்பு, மன அழுத்தம், தூக்கமின்மை, காது பாதிப்பு, எல்லாத்துக்கும் மேல உடல்நல பாதிப்பு, அன்பு, கருணை எல்லாம் குறைஞ்சு போச்சுங்களே. நடுவர்களே, இவங்க இந்த விவசாயம் சொன்னாங்களே, விவசாய பூமி எல்லாம் வந்து இன்னைக்கு வீட்டு நிலமா மாறி போச்சு. செல்வியம்மா, இதை புரிஞ்சுக்கிங்க. நீங்க எந்த நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 38 மாவட்டம், 38 மாவட்டத்துல வந்து விவசாய நிலைகள் எல்லாம் நீங்க வீட்டு மனையா மாறி போச்சு. நீங்க விவசாயம் செய்யறதுக்கு இடம் இல்லை. நாளைக்கு ஒரு காலத்துல வந்து மாத்திரை வடிவில தான் நீங்க வந்து இந்த சாப்பாடை சாப்பிட போறதுக்கு உண்டான ஒரு இதுவா கூட இருக்கலாம்ன்றது என்னுடைய வாதமாக இருக்குது. பெண்களுக்கு பெண்கள் பாதுகாப்புன்றீங்களா? பெண்களுக்கு எதுல பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? செல்போன்னால பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னா நான் வந்து நீங்க என்ன சொன்னாலும் இந்த பட்டிமன்றத்தின் மூலமா நான் வந்து ஏத்துக்கிறது தயாரா இருக்கிறேன். பெண்களுக்கு வந்து இதனால வந்து பாதிப்புகள் தான் அதிகமா இருக்குது. சமுதாயத்துல பாதிப்பு இருக்குது. நல்லவர் சமுதாயத்துல பாதிப்பு இருக்குது. ஒரு படிக்கிற இடத்துல ஒரு பாதிப்பு இருக்குது. வேலை செய்யற இடத்துல பாதிப்பு இருக்குது. பாதிப்பு தான். ஆன்லைன்ல கல்வி, நீங்க ஆன்லைன் கல்வி நாங்க படிச்சிருன்னு சொல்றீங்க. ஆன்லைன் கல்வி எப்போ படிச்சீங்க? கொரோனா பீரியட்ல ஆன்லைன் கல்வி படிச்சீங்க. செல்போனை வித்தவங்க தான் அதிக லாபத்தை சம்பாதிச்சான். ஆன்லைன்ல வந்து கோணாறு படிச்சவங்களை விட கொரோனாவில் படிச்சவங்க தான் அதிகமா இருக்கிறீங்க. இந்த செல்போன் தான் வந்து போதைப் பொருளை விற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கருவியா இருக்குது. எல்லாத்துக்கும் மேல நடுவர்களே, இது வந்து ஒரு மனித வழக்கும் கருவி. இது ஏமாற்று வேலைன்னா அப்பா ஒரு இடத்துல இருந்து போன் பண்றாரு. ஒரு பொண்ணுக்கு வந்து காலேஜ் போன பொண்ணுகிட்ட வந்து பேசணும்னு போன் பண்றாரு. அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பொய் பேசுது. அப்ப ஏமாற்று வேலை எப்படி பயன்படுத்துகிறேன்? பெற்றவங்க பயந்த வாழ்க்கை வாழ்றாங்க. மனநோய் சில சமயம்
சில சமயத்துல மனநோயால கூட ஆயிடுறாங்க. நேரம் கருதி சுருக்கமாக கருத்தை சொல்லி நேரத்தை நிறைவு திருடிய கருவி இது. செல்போன் வந்து நேரத்தை திருடிய கருவி இது. செல்போன் பேசினா யாருக்கு லாபம்? நான் மிச்சப்படுத்துற நேரத்தை மிச்சப்படுத்த சொல்றீங்களே, மிச்சப்படுத்த நேரத்தை என்ன பண்ணீங்க? இதனால நீ செல்போன் பேசுறதுனால அந்த என்ன இந்த பிச்சைன்னு சொல்றாங்களே, கூகுள் பிச்சை ஆமா, பிச்சைக்கு கூகுள் பிச்சைக்கு தான் தான் நல்ல பேரு. பணம் நம்ம பேசுறோம், பணம் அவங்களுக்கு தான் பணம். ஏன்னா நமக்கு ஒண்ணு வருமானம் ஒண்ணு கிடையாதுங்க. நடுவர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இருக்கிறேன். உலகம் அழகானது. உலகம் வந்து அழகானது. அழகு கலைகளின் சுரங்கம். செல்போனை உற்று பார்த்து கொண்டிருக்கும் கைக்குள் இருப்பது உலகம் அல்ல, உன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும் ஆழ்கடல். ஒரு நாள் நீ மேல நினைக்கும் போது ஆழ்கடலில் புதைந்து போயிருப்பாய். கனவுகள் நினைவாக்க கைபேசிகளை தள்ளி வையுங்கள், இன்பமாக வாழ்கலாம். இருகாரம் கேட்டு ரசித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி பாராட்டி, நான் வார்த்தைகளை விதைக்கவில்லை, என் வாதத்தை விதைத்து உள்ளேன். நன்றி, வாழ்க வளமுடன். அருமை ஐயா. செல்வி அம்மாவுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. அம்மா சொன்ன அளவுக்கு இதுல வந்து சுகம் இல்ல. நிறைய சுமைகள் இருக்கு. ஒரு பயந்து வாழ வேண்டியிருக்கு. இப்ப குழந்தைங்க வெளியில போகுது, உடனே போன் பண்றீங்க, அது போன் எடுக்கல அப்படின்னா நேரம் ஆக உங்க மனசு பதறுது இல்லைங்களா? முன்னாடிலாம் காலையில போனா நாங்க சாயந்தரம் தான் வருவோம் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லிட்டு போச்சு. அதுங்க வர வரைக்கும் காத்திருந்தோம். இப்பெல்லாம் என்ன பண்றோம்? உடனுக்குடனே SMS, உடனே போனு. அதாவது ரொம்ப அவசரமா நம்ம வந்து அவசரப்படுத்துறதுனால ஒரு பயந்த வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மைதான். இப்ப அன்பு, மரியாதை எதுவுமே இல்ல. இப்ப எதிர்த்த பார்த்துட்டு போனா கூட அந்த உணர்வுங்கிறது இல்ல. உறவுகளை மதிக்கணும், அந்த அன்பு, அந்த பாசம் அது எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு ஃபோன் ரிங் அடிச்சா போதும், அம்மா வந்து கிச்சனுக்கு போயிடுவாங்க, அப்பா வந்து மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க. அப்படிதான் அவங்கவங்க தனித்தனி உலகத்துல வாழ்றாங்க அப்படின்னு நிறைய சோகங்களை வந்து ஐயா சொல்லியிருக்கிறாங்க. கட்டடக்கலையே வளர்ச்சி அடையாத அந்த காலகட்டத்திலேயே வந்து நம்ம தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் ஆலயம், அந்த கோபுரம் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, அதுதான் தவத்துல கிடைச்ச சொல்லுவாங்க இல்லையா? அந்த நமக்கு இருக்கக்கூடிய நுண்ணிய அறிவு. அது வந்து இந்த ஸ்மார்ட் போன்லேருந்து நமக்கு கிடைக்கல. இயல்பாகவே ஒரு மனிதனுக்கும் அது இருக்கு அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க. நன்றிங்கய்யா. நல்ல சிறப்பான வாதம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அடுத்து எல்லாருமே கொஞ்சம் சுருக்கமா சொல்லி நிறைவு செய்யுங்கன்னு நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். இன்றைய காலகட்டங்களில் ஸ்மார்ட் போன் பயன்பாடு நமக்கு சுகமே அப்படிங்கிற அணியில பேசுறதுக்காக புவனேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அம்மா வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்காங்க. MA யோகா முடிச்சிருக்காங்க. ISM கொங்குனர் குழுல IAP 2 பொறுப்பாசிரியரா இருக்கிறாங்க. நிறைய அருட்சேவை செய்துட்டு இருக்காங்க நம்ம ஜூம்லையும். வாங்கம்மா, உங்கள் வாதத்தை சுருக்கமாக எடுத்து வைங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தின் வழியாக இணைந்திருக்கும் அனைத்து இறை அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஸ்மார்ட் போன் நமக்கு சுகமே என்று பேச வந்திருக்கும் சகோதரிகளுக்கும், ஸ்மார்ட் போன் நமக்கு சுமையே என பேச வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், எங்களுக்கு ஸ்மார்ட் போன் சுகமே என தீர்ப்பு அளிக்க வந்துள்ள பட்டிமன்ற தலைவி அம்மா அவர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஸ்மார்ட் போன் நமக்கு சுகமே என்ற தலைப்பில் நான் பேச வந்தேன். ஸ்மார்ட் போன் என்று நாம் சொல்லும் போதே முதல்ல நம்ம போன் வாங்கின போது ஏற்பட்ட சந்தோஷம் இன்று வரைக்கும் நமக்கு உள்ளது. கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்துவதை பத்தி பல பேருக்கு தெரியாது. ஆனா போனை பயன்படுத்தி மிக எளிமையா கத்துக்கொள்கின்றோம் நடுவரே. விலை குறைவான போன் முதல் விலை அதிகமான போன் வரைக்கும் கடையில கிடைக்குது. ராமசாமி ஐயா, உறவு செய்ய முடியாததை போன் செய்து விடுதுங்கய்யா. குடும்ப உறுப்பினர் எதிர்பார்க்காமல் பல செயல்களை சுயமா நம்ம செய்ய போன் நமக்கு உபயோகமா உள்ளது. சிறு குழந்தைகள், இளைஞர்கள், வயதில் முதியவர்கள் அவரவர்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி போனை உபயோகப்படுத்துறாங்க. சின்ன குழந்தைகள் விரும்பும் பாடல், கதைகள் போன்ல பாக்குறாங்க. உருளைக்கிழங்கு பாடல் சின்ன குழந்தைங்க வச்சிருக்க அம்மாமார்கள் போட்டு காட்டியிருப்பாங்க. பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் அவர்கள் பாட புத்தகத்தில் உள்ள சந்தேகத்தை போன்ல உள்ள சாட் GPT மூலம் கேள்வி கேட்டு பதில ஒரு நொடியில கிடைச்சிருது. வயது முதியவர்கள் அவர்கள் விரும்பிய பழைய பாடல்கள், ஆன்மீக பாடல் கேட்கின்றார்கள். அதிகமான வயதான பெரியவர்கள்
வீட்டில் இருந்து கொண்டு எந்த கோயில்ல என்ன விசேஷம், பூஜை நடக்குது எல்லாமே மகிழ்ச்சியா பாக்குறாங்க நடுவரே. தமிழ்நாடு நிச்சயமா, அரசு நோக்கம் நிச்சயமாம்மா, நிச்சயமாம்மா. தமிழ்நாடு அரசு நோக்கம் ஆப் மூலம் அரசு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஃப்ரீயா போன் மூலம் பயிற்சி ஆன்லைன்ல தருகின்றார்கள். நம்முடைய அரசாங்கம் சார்ந்த அனைத்து தேர்விற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரை தேவையான புத்தகத்தை கிண்டில் ஆப் மற்றும் பல வகையான ஆப் மூலம் பதிவிறக்கம் செய்து படிப்பதற்கு ஸ்மார்ட் போன் ரொம்ப உபயோகமா இருக்குது. பல பேர் வெற்றியும் பெற்றிருக்காங்க நடுவரே. கிண்டு ஆப் நிச்சயமாம்மா. இப்ப இந்த மூலம் நீட் கோச்சிங்கு, ஜேஇ மெயின் இதெல்லாம் கூட ஃப்ரீயாவே நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆமாங்கம்மா. ஹிண்டு ஆப் மூலம் நியூஸ் படிக்க முடியுது. உலகத்துல நடக்கும் அனைத்தும் உள்ளங்கையில உள்ள போன் மூலம் நம்ம தெரிஞ்சு கொள்கின்றோம். அதனாலதான் இத நம்ம கைபேசி என்கின்றோம் நடுவரே. பூப்பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்விரியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, பச்சைகளின் கொக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லி தருமே தங்க பெண்ணே, கைபேசி மூலம் பல வளர்ச்சி பெற்ற சிங்க பெண்களே. இந்த இனிமையான பாடலை நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம், பார்த்தும் இருப்போம். ரோஜா மற்றும் பல வண்ணமயமான பூக்களை போன்ல பாக்குறோம். எவ்வளவு அழகான பூக்கள், பூக்கள் மலர்வதை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா எல்லாருக்கும் இருக்கு. டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட் இதெல்லாம் ஸ்மார்ட் போன்ல பாக்குறோம். விலங்குகள் காட்டுக்குள் எப்படி வாழ்கின்றது, அதோட குட்டிகளை எப்படி வளர்க்கிறது, இதையெல்லாம் நம்ம எல்லாம் வீட்டுல இருந்து கொண்டே பாக்குறோம். நேரில் போய் பார்க்க முடியுமா? இல்லையே. அதை நம்ம பார்க்க போன்ல முடியாது. தானமா பாக்குறோம். ஆமாம்மா. உண்மைதான். இப்போ ஒரு மொட்டு மலர்வத வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் போன் அந்த வீடியோல தான் நான் பார்த்துருக்கேன். நேரா நம்ம பார்க்க முடியாது. அந்த மாரி காட்டுக்குள்ள இந்த வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்கும் பாருங்க. அதெல்லாம் நம்ம ஜூல தான் பார்த்துருக்கோம். சிங்கம், புலியெல்லாம். அதுங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த டிஸ்கவரி சேனல்ல ஜூம் பண்ணி நமக்கு காட்டுவாங்க. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அழகா இருக்கும்மா. அதெல்லாம் காண கிடைக்காத காட்சிகள். பறவைகள் வாழ்க்கை முறை நாம் அனைவரும் போன்ல தானே பார்க்கிறோம். பறவைகள் பறந்து செல்லும் அழகு, தன் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டும் அழகு நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. வீட்டிலேயோ வேலை செய்யும் இடத்திலேயோ ஏற்படும் மன இறுக்கத்தை அழகான பூக்கள், பறவைகள், குழந்தைகளின் சிரிப்பு இதை பார்க்கும்போது மன இறுக்கமே குறையுது. இதையெல்லாம் கைபேசி சுமை என்று பேச வந்த அணியினர் பார்த்திருந்தும் சுமையென பேச வந்திருக்காங்க நடுவரே. நிச்சயமா, நாம் நிச்சயமா. எல்லோரும் நம்ம எல்லோரும் சொந்த வீடு, நிலம் வாங்க வேண்டும் என்ற கனவு இருக்கும். அதுக்கு இடமெல்லாம் பார்த்து விடுவோம். ஆனால் நம் பத்திரம் பதிவதற்கு அலையணும். ஆனால் தற்போது அரசாங்கம் தமிழ்நாடு ரிஜினெட் என்ற வலைதளம் உருவாக்கி உள்ளது. ஸ்மார்ட் போன் மூலம் எல்லா டாக்குமெண்ட்டும் அனுப்புனா போதும். கடைசியில கையெழுத்து போடுவதற்கு மட்டும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனா போதும். நமக்கு அலைச்சலோ நேரமோ இதனால வீணாவதில்லை நண்பரே. நிச்சயமாம்மா, நிச்சயமாம்மா. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு நம்ம போறதுனால டைமும் நமக்கு சேவ் ஆகுது. அலைச்சலும் இல்ல. ஆமாங்கம்மா. எதிரணியில் இருக்கும் ஐயா கூறினாங்க, குழந்தைகள் போன் பார்த்து கேம் விளையாடுறாங்க என சொன்னார்கள். ஆனால் எங்க குழந்தைங்க அனைவரும் ஸ்மார்ட்டுங்க. எப்படி தெரியுமா? அவங்க கேம் விளையாடுவதனால சிறு வயதிலே 2 சக்கர வாகனம் முதல் ராக்கெட் விடும் அளவுக்கு அவங்க அறிவும் திறமையும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருதுங்க. பெரியவர்கள் ஆகும்போது இந்த திறமையினால வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில அடைஞ்சிடுறாங்க. கேம் என்று சொல்றோமே, இந்த கேம்னால ஒரு குழந்தைய உயிரே வளர்த்துடலாம். நண்பர்களே, ஒரு குழந்தைக்கு 75% புற்றுநோய் கிருமி உடம்புல இருந்தது. ஆனால் அவனுடைய அம்மா அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பல. அந்த குழந்தை அம்மாவிடம், அம்மா என்னை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பல என கேட்டிருக்கான். அவன் அம்மா, உன் உடம்புல நோய் கிருமி நிறைய இருக்குதுப்பா, அதனால உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பல என பதில் கூறியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ஸ்கேன் செய்த போது நோய் கிருமி குறைஞ்சிருந்தது. டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அம்மாவிடம் விசாரிச்சிருக்காரு. டாக்டர், நீங்க கொடுத்த மருந்து மட்டும்தான் நான் கொடுத்தேன் என பதில் கூறியிருக்காங்க. குழந்தையிடம் விசாரித்த போது, என் உடம்புல நோய் கிருமி நிறைய இருக்கு என அம்மா சொன்னாங்க. அதனால நானு கேம் விளையாடும் போது மனசுல ஒவ்வொரு கிருமியா சுட்டு விளையாடினேன் என பதில் கூறியிருக்கிறான். அந்த குழந்தையின் மனோசக்தி கொண்டு கேம் விளையாடியதால் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தான். இதை நம்ம அனைவரும் கேள்விப்பட்டு இருந்திருப்போமே நடுவரே.
ஆமாமா. உண்மைதான், உண்மைதான். கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஏஐ செயற்கை நுண்ணறிவு என்ற சாஃப்ட்வேர் மூலம் போனில் எத்தனை மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி, அறிஞர் பெருமக்கள், காந்தியடிகள் முதல் அரசியல் தலைவர்கள், திருவள்ளுவர், பாரதியார் இவர்களை பார்க்காத நாம் அனைவரும் இவர்களை நேரில் வந்து நம்மிட பேசுவது போல உள்ளது. ஏஐ சாஃப்ட்வேர் என்பது நமக்கு அளவில்லா சந்தோஷத்தை அள்ளி தருகின்றது அன்பர்களே. விஞ்ஞானம் மெய்ஞானம் பற்றிய உண்மை நிலையை ஏஐ மூலம் நம்ம பார்க்கிறோம். பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு நமக்கு ஏஐ மூலம் நமக்கு தெரிகின்றது. நவக்கோள்கள் என்ன நிறத்துல உள்ளது என நம்ம போன் மூலம் பார்க்கிறோம். நம்முடைய குரு அருளிய நவகிரக தவம் நாம் செய்யும் போது ஒவ்வொரு கோழி நிறம் நாம் மக காட்சியாக தெரியும் போது ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகின்றோம். சூரியன் என்கின்ற போது ஆரஞ்சு நிற கதிரில் ஒன்றி கலந்து தியானம் செய்கின்றோம். இது எல்லாம் நம்முடைய போனில் தானே சாத்தியப்பட்டது. சிங்க ஆமாம்மா. நடை உண்மைதான், போட்டு உண்மைதான். இப்போ கேலக்ஸி இப்போ இதுல சொல்றேன். கேலக்ஸி இருக்கு பாருங்க. அத நம்ம போய் பார்க்க முடியாது. ஒரு புக்லலாம் நீங்க பார்க்கறத விட 3D அந்த ஏஐல வந்து அவங்க அந்த கேமரால ஷூட் பண்ணி, ஏஐல மாடிஃபை பண்ணி குடுக்குறாங்க. அத நம்ம பார்க்குறப்ப எத நம்ம பார்க்குறோமோ, அது அந்த கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ்க்கு போயி, நம்மளால உணர முடியும் தவத்துல. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரப்பிரசாதம் தாம்மா, தவம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு. சிங்க தொடருங்கம்மா. நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. இந்த பாடல் நாம் கேட்டு இருக்கோம். மோட்டிவேஷன் ஸ்பீச், மோட்டிவேஷன் வீடியோ போன்ல நம்ம பார்க்கிறோம். அதனால் சாதாரண பெண்கள் இன்று உலகம் முழுவதும் பல சிங்க பெண்களா உருவாகி இருக்காங்க. அது மட்டுமா, மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தவர்கள் பல துறையில சாதனை புரிந்துள்ளார்கள் நடுவரே. ஆமாம்மா. இப்ப வீட்ட விட்டு வெளியில போய் நம்மளால எதெல்லாம் கத்துக்க முடியலையோ, வீட்ல இருந்து ஃபோன் மூலியமாவே நம்ம கத்துக்கிட்டு, அதுல வந்து நம்மளால சாதனை படிக்க முடியுது. உண்மைதான். கைபேசி மூலம் நாம் அறிவியல் வளர்ச்சியை ஏற்போம். இன்னும் பல விஞ்ஞானம் மெய்ஞானம் என நம் பாரதம் பல வளர்ச்சி பாதையை நாம் அனைவரும் ஏற்போம். கைபேசி மூலம் நாம் அதை பெற்று சுகமாக வாழ்வோம் என என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன். இறை அன்பர்கள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அம்மா நெறைய பாயிண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. Chat GPT ஸ்டூடண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அதுக்கு நெறைய ஆன்சர்ஸ் வரும். நீங்க புக்ல ரெஃபர் பண்ணி படிக்க முடியாது. ஆனா, இதுல வந்து ஈஸியா படிக்கலாம். புக் டவுன்லோட் பண்ணலாம். எல்லா புக்கும் கடையில போய் நீங்க வாங்கணும்னா நெறைய செலவாகும். ஆனா, நம்மள்ட்ட வைஃபை இருந்துச்சுன்னா, நம்ம நெறைய டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். கவர்மெண்ட் வெப்சைட் நெறைய பேருக்கு இது தெரியாது. முன்னாடிலாம் எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும். ஒரு பத்திரம் பதியணும் அப்டின்னா, ஆஃபீஸுக்கு ஒரு 3 மாசம் நடையா நடக்கணும். ஆனா, இப்ப இந்த கவர்மெண்ட் வெப்சைட் ஒரு பெரிய கிஃப்ட்டு. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அனுப்பிட்டு, சைன் கூட போய் சைனே பண்ணிர்லாம். அப்ப வெளியில இருக்கிறவங்கலாம் சைன் பண்ணி கூட அந்த டாக்குமெண்ட்ட வாங்க முடியுது. எல்லாமே நமக்கு சாத்தியமாகுது. மனித வாழ்க்கைய வந்து ரொம்ப ஈஸி ஆக்கிடுச்சு. இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து பெரிய துறைகளையும் பயன்படுத்துறாங்க. மெடிக்கல் துறையிலலாம் சில சர்ஜரிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் செய்யணும். டாக்டர்ஸால முடியாது. அப்போ அந்த மிஷின் வச்சு ஏஐ வச்சு செய்றப்ப, அந்த ஹார்ட் சர்ஜரி இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் செய்ய முடியுது. ரொம்ப துல்லியமாவும் செய்ய முடியுது. அந்த மாதிரி மனிதர்களால செய்ய முடியாதத ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணுது. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேட் எல்லாம் டான்ஸ் ஆடுற மாரி, அந்த மாரிலாம் ரீல்ஸ் வரும். அதெல்லாம் கூட அத வச்சு தான் பண்றாங்க. மீம்ஸு இந்த மாரி நெறைய இப்போ என்டர்டெயின்மென்ட்டுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும். எல்லாமே சாத்தியம் அப்டின்னா, அது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அ அதுதான் வந்து ஒரு உச்சகட்ட வளர்ச்சி அப்டின்னு கூட நம்ம சொல்லலாம். ம். நன்றிம்மா. நிறைய விஷயங்கள் அம்மா நமக்கு எடுத்து சொன்னாங்க. அம்மாவை தொடர்ந்து சுமையே அப்படிங்கிற அணிக்கு வலு சேர்க்கிறதுக்காக செல்வலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அம்மா மலேசியால இருக்கிறாங்க. அம்மாவுக்கு அறிமுகம் தேவையில்லை இல்லையா? அம்மா வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. ஐஎஸ்எம்ல திங்கள் புதன்ல கூட்டக்குறிப்பு வாசிக்கிறது மட்டுமல்ல, ஐஏபி 2 பொறுப்பாசிரியர் அவங்க தான். ஆன்லைன்ல பட்டறை வகுப்போட இன்சார்ஜா இருக்கிறாங்க. அம்மாவும் சுசிலா அம்மாவும் இணைந்து ஐஎஸ்எம்ல முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க.
இறைப்பணியை வந்து ரொம்ப விருப்பத்தோட செய்யக்கூடிய அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். காதோடுதான் நான் பேசுவேன். அந்த மாதிரி அவ்வளவு அழகா பேசுவாங்க. வாங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நடுநிலையாய் நீதி வழங்க இருக்கும் நடுவர் அவர்களே, அலைபேசியால் சுகமேன்னு பேசி அமர்ந்திருக்கும் சகோதரிகளே, இணைப்பில் இணைந்துள்ள அன்புள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்மார்ட் போன் மனுஷனோட வசதிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி. அது இன்னைக்கு மனுஷனையே ஆளும் அரசனா மாறி போச்சுன்னா பாருங்களேன். நம்ம வீட்டுக்குள்ள அம்மா, அப்பா, சித்தப்பா, சின்னம்மா, மாமா, அத்தை, பாட்டி, தாத்தா என நிறைய உறவு முறைகள்ல வாழ்றோம். இவங்க எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் பார்க்கலாம். அம்மா ஃபேமிலி குரூப் வாட்ஸ்அப்ல இருப்பாங்க. அப்பா வந்து பணியிட வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாரு. பையன் இன்ஸ்டாகிராம்ல இருப்பான். அத்தையோ ட்விட்டர்ல இருப்பாங்க. பாட்டி கூட யூடியூப்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு கூரையின் கீழே தனித்தனி குரூப்ல இருப்பதால எல்லோரும் தனி தீவுல வாழ்றது போலதான் வாழ்றாங்க. என்ன கொடுமைன்னா அந்த வீட்டுல உள்ள சின்ன குழந்தை கையிலயும் ஒரு செல்ல கொடுத்துடுறாங்க. அந்த வீட்டுல யாருக்கும் யாருடைய முகத்தையும் நேருக்கு நேர் பார்த்து பேசவே நேரம் இல்ல. உலகம் தங்கள் கைக்குள் இருக்குன்னு ஒரு நினைப்பு. நடுவர் அவர்களே, காலத்தின் கோலம். ஒரே வீட்டுல இருந்து கொண்டே ஸ்மார்ட் போன் மூலமா தான் பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தான் சுகமான வாழ்வு அப்படின்னு எதிர்த்தரப்பு சகோதரிங்க சொல்றாங்க. என்ன அறியாமை! அறியாமையின் உச்சத்துல இருக்கிறாங்க. ஆமாம்மா, ஆமாம்மா. இப்ப இப்ப சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்தா ரூம்ல இருந்து குழந்தைங்க வருது. ப்ளூடூத் வேற மாட்டிருக்கு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா காதுல விழுவாது. இன்னைக்கு எல்லார் வீட்டு ஆமாங்கம்மா. நிலைமையும் இதான். தொடர்ந்து அந்த வீட்டு பிள்ளைங்களை படும் பாடம் கேட்டுங்களேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என பாடினாரே பாரதி. இன்றைய குழந்தைகளின் நிலையை கண்டா அதே பாரதி ரத்த கண்ணீர் வடிப்பார். 40 வயதுக்கு மேல வரும் நோயான பிபி, சுகரு, ஹார்ட் அட்டேக்கு, கண்புரை, உடல் பருமன் இப்போ சின்ன வயசுலயே வந்துருச்சு. குழந்தைங்க வெளியில ஓடி விளையாடுறதே இல்ல. இயற்கை காற்றையும் சுவாசிக்கிறது இல்ல, ரசிப்பதும் இல்ல. சக மனிதர்களோட கலந்தும் பேச மாட்றாங்க. மேலும் சகஜமா பழகவும் மாட்றாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே விரல் அசைவு, கண் அசைவு மட்டும்தான். எப்போதும் ஒரு மூலையில முடங்கி கிடப்பதால மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க. இந்த காலகட்டத்துல நம்ப முடியாத அளவுக்கு மனநல மருத்துவர் எண்ணிக்கை கூடி போச்சுங்க. நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊசி குத்தும் டாக்டர் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். 20 ஆமாம்மா. வயது இளைஞன் தனிமையில தான் வந்து இப்ப இன்பம் அப்படின்னு நினைக்கிறாங்கம்மா. ஆமாங்கம்மா. 20 வயது இளைஞன் படித்து முடித்து வேலை செய்யும் பருவத்துல வெளி உலக மனிதர்களை சந்திக்கிறான். சகஜமா மற்றவர்களோட பேசி பழகாததால வேலை இடத்துல தன்னம்பிக்கை இல்லாம தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படுறான். சின்ன சின்ன தோல்வியை கூட தாங்கவும் சமாளிக்கவும் திறமை இல்லாததால தோல்விய அவமானமா கருதும் ஒரு தலைமுறைய உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. நிச்சயமா, நிச்சயமா. போன் பயன்பாட்டால அதி புத்திசாலிய உருவாக்கிடலாம் என்ற எண்ணமே இன்றைக்கு உளவியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்பை பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்குமா ஏற்படுத்தி உள்ளதை மறுக்கவே முடியாதுங்க. இன்றைய பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, வீடியோ கேமுக்கு அடிமையா கிடக்குறாங்க. இவங்க அறியாமலேயே ஒவ்வொரு நாளும் வன்முறை எண்ணம் மூளையில பதிவாகுது. ஒவ்வொரு நாளும் வன்முறை காட்சியே கண்டு கேட்டு வளரும் மனிதர்களின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை சிந்திக்கதான் காலம் நம்மை ஒன்றிணைச்சிருக்கு. நிச்சயமா. இன்றைக்கு கிராமத்து பிள்ளைங்களையும் இந்த ஸ்மார்ட் போன் விட்டு வைக்கலாமா? அவர்களின் மூளையும் சலவை செய்யப்பட்டதால தினசரி வாழ்க்கையில ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் இல்லாம தம்மை தனிமைப்படுத்திக்கிறாங்க. இந்த ஆணோ பெண்ணோ தான் திருமண வாழ்க்கையில அனுசரிச்சு போக தெரியாம பிரிவினை தான் சரியான தீர்வுன்னு தனிச்சு வாழ பழகிக்கிறாங்க. இந்த தனித்து வாழுதல் என்ற விதை வந்து சிறு வயதுல ஸ்மார்ட் போன் பயன்பாட்டால ஊனப்படுது என்பதை நம்ம கவனிக்கணுமா? நிச்சயமா, நடுவர் நிச்சயமா. அவர்களே,
நடுவர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இன்றைய சூழல்ல தீஞ்சு போன பானை, அடிபிடிச்ச சட்டி இல்லாத வீட்டை பார்க்க முடியுமா? ஏன் எங்க சமையல் வீட்லயே அறையில நிறைய இருக்குமா? நிறைய இருக்கு, ஆமா நிறைய. ஆமா சமையல் அறையில முழு கவனத்தோட தவமா நின்னு சமைச்ச காலம் போச்சு. இப்படிதான் ஒரு மதிய நேரம் உணவு சமைச்சுக்கிட்டு இருந்தேன். சிவஸ்ரீ அம்மா கிட்ட இருந்து போன் வந்தது. பட்டிமன்றம் தொடர்பா தான் அம்மா ஏதோ பேச போறாங்க, பேசிட்டு வந்துடலான்னு போனை எடுத்தேன். நேரம் போனதே தெரியலங்க. வீடெல்லாம் புகை மூட்டம். ஓடி போய் பார்த்தா குழம்பு சுண்டி பானையே கருகி போச்சு. இப்படி பல இல்லத்தரசிகளின் விழிப்புணர்வுக்கு சோதனை வச்சு குற்ற உணர்வுக்கு ஆளாக்கும் அலைபேசி சுமையே சுமையேன்னு ஆணித்தரமா சொல்லலாம். அடுத்து, ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது சீர்வரிசையா ஸ்மார்ட் போன் மட்டும் கொடுத்துடாதீங்க. திருமணம் என்பது நாற்று நடவு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒரு செடியை ஓரிடத்துல இருந்து பிடுங்கி நடும்போது கொஞ்ச நாள் வாடி இருக்கும். பிறகு அந்த மண்ணுல வேர் ஊன்றிடும். ஒரு பொண்ணும் அப்படித்தாங்க. எங்கோ பிறந்து வளர்ந்து புகுந்த வீடு வராங்க. வந்து சேர்ந்த குடும்பத்தோட ஒத்து போக சில காலம் பிடிக்கும். இந்த சூழலை சரி செய்யதான் முன்பு பொங்கல், தீபாவளி போன்ற நாட்கள்ல மட்டும் பெண்ணையும் மாப்பிள்ளையும் அழைப்பாங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல புகுந்த வீட்டு சூழலுக்கு ஏற்ப பெண்கள் வந்து தங்களை சரிப்படுத்திக்குவாங்க. ஆனா இப்போ புகுந்த வீடு போகும் பெண்கள் அந்த வீட்டுல என்ன நடக்குதோ அத லைஃபா டெலிகாஸ்ட் பண்றாங்க அம்மா வீட்டுக்கு. அதன் விளைவு போன மச்சான் திரும்பி வந்தா என்ற கதையா அம்மா வீட்டுக்கே திரும்பும் சூழலை உருவாக்கிடுறாங்க. பெண்ணை பெற்றவங்களும் மகளுக்கு புகுந்த வீட்டுல ஒத்து வாழ அவகாசமே கொடுக்கறது இல்ல. பாசம் கடும் பற்றா வார்த்தைகள் மூலமா வெளிவருது. அதன் விளைவு அறிவுபூர்வமா யோசிச்சு முடிவு எடுக்க தவறிடுறாங்க. மனமுறிவு வரை கதை நீளுது. இப்படியாக மனித மனதையே சிதைக்கும் ஒரு கருவிய சுகமான கருவின்னு வாதாடுறாங்களே. வேதனை வேதனை வேதனைமா. நிச்சயமா, படித்தவன் நிச்சயமா. பாடு படும் மோசமா. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்னும் குறளின்படி வாழ முடியுதா நடுவர் அவர்களே? இல்லைங்கம்மா, இல்லைங்கம்மா. அறிவாளிகள் தானே பண திருட்டு, பண மோசடி, பண பரிவர்த்தனை என்ற பெயரில உலகம் பூரா மோசடி பண்றாங்க. படித்தவன் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க தூண்டும் ஒரு கருவியா மனித குலத்துக்கு நன்மை செய்திட முடியும். எனவே அலைபேசியால் மனித குலத்துக்கு சுமையே 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 தாங்க. அடுத்து, புவனேஸ்வரி அம்மா AI செயற்கை நுண்ணறிவு பற்றி சொன்னாங்க. அம்மா ரொம்ப பெருமையா சொன்னாங்க. AI பயன்படுத்தியவர்களிடம் ஒரு ஆய்வு நடத்தி இருக்காங்க. ஆய்வுப்படி AI பயன்படுத்துவோர் பலர் வந்து தற்கொலை எண்ணம் தூண்டப்பட்டதாகவும் மனநல பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்கன்னு கருத்து கணிப்பு சொல்லுது. அம்மாவுக்கு இந்த தகவல் தெரியாது போல. அதான் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அடுத்து, அழகான காட்சியையும் பூ பூப்பதையும் படங்களையும் பார்த்து பார்த்து ரசிப்பதா சொன்னாங்க. இது சொந்த பணத்துல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா உங்களுடைய உயிர் சக்திய செலவு செஞ்சுதானே கலர் கலரா காட்சிய பாக்குறீங்கன்னு வேதாத்திரியம் படிச்ச உங்களுக்கு தெரியாதாமா? என்னங்கம்மா இப்படி உருளைக்கிழங்கு பாடல் மாதிரி காமெடி பேசுறீங்க? அதானே, அதானே. மேலும் ஆன்லைன் மூலமா பத்திரப்பதிவு செய்வதா சொன்னாங்க. தினசரி செய்தித்தாள பாக்குறீங்களா இல்லையாமா? ஆன்லைன் மூலமா நிறைய போலி பத்திரப்பதிவு நடப்பத வழக்கு மன்றங்களுக்கு செருப்பு தேஞ்சு போற அளவுக்கு நடையா நடக்கும் அன்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். நடுவரும் ஆமாம்மா. பார்த்திருப்பீங்க. ஆமாம்மா. ஆனா வீடே கட்டிருவாங்கம்மா. இப்பல்லாம் ஆமா நம்ம ஆமா இடத்துல சில பேர் வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. உம் அத பாருங்க. சொல்லுங்க. ஆனா புவனேஸ்வரி அம்மா மட்டும் எப்படியோ அந்த காட்சியெல்லாம் பார்க்காம இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. அளவுக்கு மீறிய ஸ்மார்ட் போன் பயன்பாட்டால நீண்ட கால தீமையே இருப்பதால ஸ்மார்ட் போன் நமக்கு சுமையே என கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த இறை சாதனை மார்க்க பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பும்மா. அருமையா. ஃபர்ஸ்ட் டைம் பேசுன மாரியே தெரியல. அடுக்கடுக்கா நிறைய அழுத்தமான கருத்த வந்து சொல்லியிருக்கீங்க.
உண்மையா என்ன நடக்குதோ அத அப்படியே நீங்களே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. பிபி, சுகரு, அட்டாக் இதெல்லாம் வந்து 40, 35 இப்ப தாண்டி 25 வயசுக்கே வருது. ஏன் அப்படின்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் ஸ்மார்ட் ஃபோன் தான். அதாவது தூங்குறதுக்கு சாப்பாடு, தூக்கம் எல்லாத்தையும் மறந்தாச்சு. 24 மணி நேரமும் கையில ஃபோனோட தான் இப்ப 2K கிட்ஸு இருக்காங்க. யாரோடையும் பேச பிடிக்கல. ஃபுல்லாவே அப்படியே அடிக்ஷனாவே இருக்காங்க. உண்மைதாம்மா. அந்த தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. உண்மைதான். இப்ப வந்து கூடி பேசுறதுக்கோ, கூடி வாழ்றதுக்கோ யாருக்கும் பிடிக்கல. எல்லாருமே தனித்தனியா ஃபோனோட ஒரு ரூம்குள்ள போய் அடைஞ்சிடுறாங்க. சைபர் கிரைம் நெறைய நடக்குது இப்போ. நீங்க சொல்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரால மட்டும் தான் அந்த லாக் எல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த பணத்த எடுக்க முடியும். நம்மள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க கம்ப்யூட்டர்ல நம்மளோட பின் நம்பர் எல்லாத்தையும் போட்டு பணத்த டிரான்சாக்ஷன் பண்ணிருவாங்க. நமக்கு ஒரு ஸ்கேம் கால் வரும். அந்த கால் முடியறதுக்குள்ள நம்மளோட பணம் வந்து பரிவர்த்தனை ஆயிடும். இத வந்து நீங்க நெறைய நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு தகவல். யாரு பேசுறா, யார்கிட்டயுமே பின் நம்பர் சொல்லக்கூடாது, பாஸ்வேர்டு சொல்லக்கூடாது. பேங்க் ஆஃபீசர் மாரியே பேசுறாங்க. கண்டுபிடிக்க முடியலம்மா. யாரு உண்மை, யாரு பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியல. நெறைய பேர் பணத்த இழந்திருக்காங்க. ஸோ இத வந்து கவனமா நீங்க இருக்கணும். அதுக்காக சொல்லப்பட்ட தகவல்கள். நன்றி அம்மா. அடுத்து அம்மாவை எதிர்த்து வாதாடுவதற்காக எங்க குழுவோட தலைவி மீனா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. டிப்ளமோ படிச்சிருக்காங்க. IAP 2A கருவூரார் குழுவுக்கு பொறுப்பாசிரியரா இருக்காங்க. ISMல கோஹோஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட வலுவான வாதத்தை எடுத்து வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அம்மாவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பட்டிமன்றத்துல பேசுறாங்க. அவங்களுக்கு உற்சாகப்படுத்துங்கள். நன்றிங்க அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். விண் அலையின் மூலமாக இணைந்திருக்கும் அவையோர்கள் மற்றும் நடுவருக்கும், என் அணியில் உள்ள சகோதரிகளுக்கும், எங்களுக்கு எதிராக தங்கள் கருத்துக்களை வாதாட வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்றைய காலகட்டங்களில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதால் சுகமா சுமையா என்ற தலைப்பில் சுகமேன்னு நான் பேச வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, சுகம்னு பேச வந்த நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கோம். ஆனா பாருங்க, சுமையேன்னு எதிரணியில பேச வந்திருக்கிறவங்க சோகமா இருக்காங்க. நேசனுக்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி, நேசமணி பிரச்சனையா இருந்தாலும் சரி, மீம்ஸ் போட்டு இந்த உலகத்துக்கு ஒரு அன்றாட காட்சியை மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னாலும் எடுத்து காட்டணும்னாலும் பத்திரிக்கைக்காரங்களை விட பார்ட் டைமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்க மீம்ஸ் கிரியேட்டர்கள். உண்மை நேசமணி தானம்மா இப்ப யூடியூப்ல ட்ரெண்டிங்க. யாரையுமே விடுறது இல்லை நீங்க. அவர் இல்லாம ஏதுமா? ஐயா சொல்றாங்க, போன்னால குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு போச்சு, கணவனுக்கு மனைவியே தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஐயா, நாங்க குடும்பமா இப்ப வாட்ஸ்அப்ல குரூப் போட்டு வாழ்றாங்க ஐயா. ஃபேமிலிக்கு ஒரு குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு குரூப்பு, ஞான மார்க்கத்துக்கு குரூப்பு. அந்த குரூப்ல கூட நீங்க இருக்கீங்க ஐயா. அதை மறந்துட்டு பேசுறீங்க. நாங்க எப்படி வாழ்றோம்னு பாருங்களேன். தேடினேன் வந்தது கூகுள் மெசேஜ், நாடினேன் தந்தது ஆன்லைன் ஷாப்பிங், வாசலில் நின்றது டோர் டெலிவரி, வாழவா என்றது மேட்ரிமோனி. இப்படி நாங்க மகிழ்ச்சியா வாழ்றாங்க ஐயா. அம்மா, நம்ம தெரியாத ஊருக்கு போறோம்னு வைங்க. அங்க போய் யார்கிட்டயாவது இந்த தெருவுக்கு எப்படி போறதுன்னு வழி கேட்குறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? நேர போய் லெஃப்ட் போய் ரைட்டு போய் மறுபடியும் எகெயின் ஒரு ரைட்டு போங்க அப்படின்னு நம்மள சுத்த விட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுனால கூகுள் மேப் போட்டா போதும். இல்லை அப்படின்னா நாம யார் வீட்டுக்கு போகணுமோ அவங்க கிட்ட லொக்கேஷன் அனுப்ப சொன்னா ஈஸியா போயிட்டு வந்துடலாம். அங்க போய் அவங்கள பார்த்த சந்தோஷத்துல வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி? தெரியாத ஊருக்கு போனாலே என்னாச்சோ ஏதாச்சோ அச்சோ அப்படிம்பாங்க. ஆனா இந்த போனை வச்சு நம்ம ஒரு போன் பண்ணி நான் வர்றதுக்கு நேராகும் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளும் நிம்மதியா இருப்போம், அவங்களும் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா, நம்ம படிக்கிற காலத்துல எல்லாம் 10th ரிசல்ட் எதுலமா வரும்? பேப்பர்ல தான்மா வரும். நியூஸ் பேப்பர்ல தானே. நியூஸ் பேப்பர்ல தானே வரும். அதுல ஒரு நம்பர் விடுபட்டு போயிருக்கும். அதை பார்த்து அந்த பையன் தப்பான முடிவுக்கு போயிடுவான். ஆனா அடுத்த நாளே அதே பேப்பர்ல விடுபட்ட நம்பர்கள் அப்படின்னு வரும். ஆனா அதை பார்க்க அவன் இருக்க மாட்டான். ஆனா இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ல
எந்த நம்பரும் விடுபட்டு போக வாய்ப்பே இல்லை. இதுல தானே இப்போ ரிசல்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? நிச்சயமா, அப்பெல்லாம் நிச்சயமாம்மா. அப்பெல்லாம் ஏதாச்சும் சர்ச் பண்ணோம்னா நம்ம ப்ரௌசிங் சென்டருக்கு தான் போகணும். அங்கேயும் போனா 2 சிஸ்டம் தான் இருக்கும். அதுக்கும் கியூ இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, உள்ளங்கையில உலகம் இருக்குது. இந்த ஃபோன் மூலமா நாம எதை வேணாலும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஈஸியா இருக்குது. முன்னாடி எல்லாம் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, துக்க விஷயமா இருந்தாலும் சரி, தந்தியில தான் தெரிவிப்பாங்க. ஒரு துக்க செய்தியே வச்சுக்கோங்களேன், அது நடந்து நமக்கு 2 நாள் கழிச்சு தான் தெரிய வரும். ஆனா நம்ம போறதுக்குள்ளேயும் அவங்க நார்மல் லைஃபுக்கு வந்துடுவாங்க. இப்பெல்லாம் இந்த ஸ்மார்ட் போனால வாட்ஸ்அப்ல வந்துடுது, இல்லைன்னா ஸ்டேட்டஸ்ல வச்சிடுறாங்க. நாம அதை பார்த்துட்டு உடனே போயிட்டு வந்துடலாம். நமக்கும் ஒரு போய் கலந்துக்கிட்டங்கிற ஒரு நிறைவு இருக்கும். நம்ம மலேசியாக்கார அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? பாத்திரமெல்லாம் கருகி போச்சு அப்படின்னு. நான் தெரியாம தான் கேட்குறேன். ஃபோன் வருதுன்னு தெரியுது. ஒன்று சமையல் அர்ஜென்ட்டாக இருந்தால் சமையலை முடிச்சுட்டு நான் பேசுகிறேன்னு சொல்லணும். இல்லை ஃபோனில் அர்ஜென்ட்டாக இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசணும். சொகமாக 1 மணி நேரம் பேசிட்டு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க சுமைன்னு. என்னம்மா இது சின்ன பிள்ளைத்தனமா இல்லை? அப்புறம் அம்மா சொன்னாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனால தான் நிறைய சைபர் கிரைமா நடக்குது அப்படின்னு. அம்மா அதுக்கு தானேம்மா சைபர் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது. உலகம் போற போக்க பாரு செல்லம்மா, செல்போன் கையில இருக்குது என்னத்த பண்ணுது பாரம்மா. சேட்டிலைட் டிவின்னு கலாச்சாரம் வளருது, சிந்தனைய வளர்க்க வைத்து மனிதன் புத்திய வளர்க்குது. உலகம் போற போக்க பாரு செல்லம்மா, நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான் இந்த செல்லம்மா. இப்படி போய்கிட்டு இருக்கு உலகம். அப்பெல்லாம் நம்ம பணம் எடுக்கணும் போடணும் அப்படின்னாலும் சலான் ஃபில்அப் பண்ணணும். பணம் எடுக்கணும்னா வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனுக்கும் நம்ம நிக்கணும். ஆனா இந்த சலான் ஃபில்அப் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன், அனுமார் வாலு மாதிரி போய்கிட்டே இருக்கும் பேங்க். இது எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஆனா இப்போ பாருங்க, இந்த பேடிஎம், கூகுள் பே, ஆப்பிள் பே இதை யூஸ் பண்ணி நமக்கு வர வேண்டிய பணமா இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்க வேண்டிய பணமா இருந்தாலும் சரி, ஈஸியா நம்ம கொடுத்துடலாம். இதுலேயே நமக்கு எஸ்எம்எஸும் வந்துடும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்மார்ட் போன் எங்களுடைய நேரத்தை மிச்சம் பண்ணுது. அது மட்டுமா, நம்ம கட்ட வேண்டிய பில்லு இந்த கைபேசி மூலமா கட்டிடலாம். கட்டின பில்லு எல்லாமே ரெசிப்டும் இதுல வந்துடும், எதுவுமே மிஸ் ஆகாது. என்ன நடுவர் அவர்களே? ஆமாம்மா, ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து யாரோட டிபெண்டன்சி இல்லாம இண்டிபெண்டன்ட்டா நம்மளே நம்ம வேலையை செய்ய முடியுது. ரொம்ப ஈஸியா தாம்மா இருக்கு. பேங்க்குக்கெல்லாம் போகணும்னா ஆஃப் டே ஆயிடுமா, லீவ் போட்டு போவோம். இப்போ வீட்ல இருந்து 1 நிமிஷத்துல முடிச்சிடுறோமே. ரொம்ப வசதி தாம்மா. அப்புறம் ராமசாமி ஐயாவும் நம்ம செல்வலட்சுமி அம்மாவும் சொன்னாங்க, இந்த ஃபோன்னால தான் எங்களுக்கு உடல்நல குறைவெல்லாம் ஏற்படுது அப்படின்னு. அதுக்குத்தானேமா இருக்கு டிஜிட்டல் டீடாக்சிங் பண்ணிக்கலாமே. அது தெரியாம நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அப்டேட்ல இருக்கோம் நடுவர் அவர்களே. ஆமாம்மா. நீங்க சொல்லி தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்கம்மா. நம்ம திடீர்னு ஒரு லாங் டிராவல் போறோம்னு வச்சுக்கோங்களேன், கார்ல போறோம், ஒரு சின்ன ப்ராப்ளம், இல்ல பெட்ரோலே கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். என்ன ஆப்னு கேக்குறீங்களா? NHIV, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டோல் ஃப்ரீ நம்பருக்கு சொன்னா அவங்க கொண்டு வந்து பெட்ரோலுக்கு மட்டும்தான் காசு வாங்கிக்குவாங்க. ஆனா அந்த போயிட்டு வர்ற செலவை அதுக்கு வந்து பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்புறம் ஒரு ஊருக்கே போகணும், திடீர்னு ஒரு செய்தி வந்துடுச்சு, நம்ம கிளம்பணும். அப்ப பஸ்ல போகணும், இல்லைன்னா ட்ரெயின்ல போகணும். பஸ்ஸுனா வந்து ரெட் பஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ட்ரெயின்னா அதை பயன்படுத்தி நம்ம இருந்த இடத்துல டிக்கெட் யூஸ் பண்ணி போய்க்கலாம். அந்த ட்ரெயினுமே எப்போ வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? வேர் இஸ் மை ட்ரெயின் ஒரு ஆப் இருக்குது, அதை பயன்படுத்தி இப்போ ஒரு ட்ரெயின் வந்து 10 நிமிஷம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில இருந்து 10 நிமிஷம் கழிச்சே போகலாம். ஒருவேளை அதிகாலையில் நம்ம போகிறோம், அப்பெல்லாம் வந்து அதிகாலையில் போகணும் அப்படின்னாலே காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட்டுசோறு கட்டிக்கிட்டு போவோம். இது எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த ஆப் மூலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆப்னு கேட்குறீங்களா? IRCTC ஃபுட் அண்ட் ட்ராக் ஆப்பில் நம்ம ட்ரெயினோட டிக்கெட்டோட PNR நம்ம போட்டு எந்த ஸ்டேஷன்னு செலக்ட் பண்ணி என்ன ஃபுட்டுங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னும் சொல்கிறேன் கேளுங்க எதிரணியில் இருக்கிறவர்களே, விமான கண்காணிப்பு டிக்கெட்டு, அப்புறம் வந்து டிக்கெட் முன்பதிவு, ஆன்லைன் போர்டிங், அப்புறம் வந்து ஃப்ளைட்டில் எந்த சீட்டு
வேணுங்கிறத நம்ம பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஹோட்டல் முன்பதிவு பண்ணிக்கலாம். ஹோட்டலோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து புக் பண்ணிக்கலாம். டிக்கெட்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் நம்ம ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க தெரியாம சுமைன்ட்டு இருக்கீங்க. சுகமா அனுபவிச்சுட்டு சுமையேன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அந்த காலத்துல எல்லாம் கேமராவை தூக்கிக்கிட்டு வல வந்தவங்க சில பேர், கேமராவே இல்லைன்னு பல பேரும் ஏங்கியவர்கள் உண்டு. எடுத்த போட்டோ அப்பெல்லாம் நம்ம கேமரால எடுத்து அதை ஆல்பம் போட்டு வச்சிருப்போம். அந்த ஆல்பம் குவாலிட்டியா இருந்தா ஓகே, இல்லை அப்படின்னா ஓரமெல்லாம் செல்லரிச்சு போயிடும். ஆனா இப்போ இந்த போனை யூஸ் பண்ணி நம்ம விதவிதமா ரகரகமா வித்தியாசமா போட்டோ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிறந்தது முதல் அந்த குழந்தையோட திருமண வரைக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் ரசிச்சு நம்ம இந்த ஸ்மார்ட் போன்ல போட்டோவா அல்லது வீடியோவா எடுத்து மெமரி கார்டுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை திருமணத்தை போது அந்த குழந்தைக்கு காம்ப்ளிமெண்டா கொடுக்கலாம். அதை அவங்க தம்பதி சமேதனரை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாமே இருக்கு. நிச்சயமா இப்ப நமக்கெல்லாம் ஒரு 4-5 போட்டோ தான் இருக்கும், சின்ன வயசுல எடுத்த போட்டோ. இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு அதுங்க பிறந்ததுல இருந்து நம்ம எவ்வளவு போட்டோஸ் எடுத்து வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் தாம்மா. எல்லாம் ஸ்வீட் மெமரிஸ். எல்லாமே இருக்கு, நல்லா தான் இருக்கு. நடுவர் அவர்களே, இத சொன்னா எதிரணியில இருக்கிறவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. தமிழ்ல ஒரு சொல் இருக்கு, சொல். அந்த சொல் என்னன்னா செல்லுங்கிறது. நம்ம இந்த செல்லை யூஸ் பண்ணி இன்னும் மேலே செல்வோம், முன்னேறி செல்வோம், உயர்ந்து செல்வோம். இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி சுகமாக வாழ்க்கையில் உயர்வோம் என்று கூறி, நடுவர் அவர்களே, சுகமேன் தீர்ப்பை கூற வேண்டும் என்று கூறி அன்போடு என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவரையும் செவிசாய்த்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாய்ப்பு அளித்தமைக்கு இறை சாதனை மார்க்கத்திற்கும் அதற்கு உதவியாக இருக்கும் இறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நன்றிங்கம்மா. சபாஷ் மீனாம்மா, அருமையான வாதம். நிறைய ஆப் அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேர் இஸ் மை ட்ரெயின். இப்போ நீங்க எதுவுமே இப்போ ஒரு டூர் போகணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். இப்பெல்லாம் தேவையே இல்லை. சின்ன பசங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். 20 வயசு 25 வயசு உள்ளவங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா எவ்வளவு வேலையை ரொம்ப சிம்பிளா பண்றாங்க. எப்படின்னு பார்த்தா இதுதான். உங்களுக்கு எல்லா ஆப்பையும் நீங்க யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஹாப்பியா இருக்கலாம், டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. உண்மைதாம்மா. இப்போ நிறைய விஷயங்களை நாம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இல்லையா? இது எல்லாமே நாம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அழகா தொகுத்து தென்றல் மாதிரி வீசிட்டு போயிட்டாங்க. அடுத்து அம்மாவுக்கு எதிர்த்து பேசுவதற்காக எதிரணியில கடைசி இறுதி பேச்சாளராக நித்யாவதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அம்மா கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு, பெரியார் பிறந்த மண் இல்லையா, அங்கேருந்து வர்றாங்க. அட்வான்ஸ்டு டிப்ளமோ படிச்சிருக்காங்க. நம்ம ஈவினிங் ஜூம்ல காயக்கல்ப கவி பாடுவாங்க. நல்ல குரல் வளம் உள்ளவங்க, நல்ல கம்பீரமா அந்த தோரணை இருக்கும் அவங்கள்ட்ட. வாங்கம்மா, சுருக்கமாக உங்கள் கருத்துக்களை எடுத்து வைங்க. அம்மா உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுங்கம்மா. ஓகேம்மா. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இந்த காலகட்டத்தில் செல்போன் பயன்பாடு சுமையே என்று பேச வந்திருக்கேன். உனக்காக உறக்கம் துறப்பேன், உயிர் பிரித்தாலும் உன்னை மறவேன், அரை நொடி உன்னை பிரியேன், ஆயுள் முழுவதும் உன்னில் கழிப்பேன், ஆலகால விஷம் என்றாலும் அமிர்தமாய் நான் உண்பேன், அடிமையாய் நான் ஆனாலும் அடிக்கடி உன் முகம் பார்ப்பேன். இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போறோங்கல்லம்மா, கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்னு ஒண்ணு எடுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணும் மாப்பிள்ளையும் நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதை பேஸ்புக்னு இதையெல்லாம் ஷேர் பண்றாங்க. இதை பாக்குறப்போ இதனாலே பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வருதுங்க இல்லைங்களாம்மா? அது மட்டும் இல்லைங்க, கல்யாணத்துக்கு வர்றவங்களும் கல்யாணத்துக்கு மணமக்களை வாழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி அவங்க எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. எல்லார் கையிலையும் போன் இருக்கு இல்லைங்களா? சோ இதுவரைக்கும் இது ஒரு மோகமாகவே ஆயிடுச்சு நடுவர் அவர்களே.
ஆமா. ஃபோட்டோகிராஃபரே தேவையில்லம்மா. அவங்கவங்களே எடுத்துக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் டீனேஜ் பசங்க வீட்டிலே நான் போற இடத்துல எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்களாமா? இல்ல, ஸ்டேட்டஸை பார்த்து வீட்டில் உள்ளவங்கள இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுதுமா. எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு சினிமாவுக்கு போகுது, வீட்டிலே சொல்லாம சினிமாவுக்கு போகுது. அப்போ அந்த ஸ்டேட்டஸ்லயே வைத்திருக்கிறதை பார்த்துட்டு ஒரு பையன் தியேட்டரே வந்து நிக்கிறான். அந்த பிள்ளையை பார்த்து பேசிக்கிட்டு தப்பா நடந்துக்குது. இதற்கு பெரிதும் காரணம் நம் கைபேசியே. ஏன் இந்த பரிதாபம்? சிந்திங்க நடுவர் அவர்களே. ஆமாமா. இப்ப பெண் குழந்தைகள் எங்க போறோம், வர்றோங்கிறத ரகசியமா தான் வச்சுக்கணும். அத இன்ஸ்டாலயோ, இந்த மாரி ஸ்டேட்டஸ்லயோ வைக்கிறப்ப அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அப்ப தப்பான எண்ணம் உள்ளவங்க அவங்கள தப்பா தான் பயன்படுத்துறாங்கம்மா. அது மட்டும் இல்லைங்க நடுவர் அவர்களே, இந்த ப்ளூடூத்னு ஒண்ணு வந்து இருக்குங்க பாத்தீங்களா? எனக்கு வாயிலேயே நுழைய மாட்டேங்குதுமா. ப்ளூடூத் போட்டுட்டு ரோட்ல நடந்து போறாங்க, போன்ல பேசிட்டே போறாங்க, அல்லது பாட்டு கேட்டுட்டே போறாங்க. எதிரில் வண்டி வருவது கூட தெரிய மாட்டேங்குது. அடுத்து எதிரில் வர்றவங்களையும் தெரிய மாட்டேங்குது. அவங்க போன பார்த்தா அத ஒரு தோல்ல பேக் போட்டு மாட்டிட்டு போறாங்க. பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து புடுங்கிட்டு போயிடுறாங்க. அத பார்த்த அந்த அம்மா பேக் பேக் அப்படின்னு கத்துறாங்க. பக்கத்துல இருந்த அம்மா, நீ பேக்கு, உன் குடும்பமே பேக்கு பேக்கு அம்மா அப்படின்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. மனிதாபிமானம் எங்கே போயிருச்சுன்னு பாருங்க. கவனக்குறைவு தான். இப்ப சிரிச்சுக்கிட்டும் போறாங்கம்மா. ப்ளூடூத்த போட்டுட்டு போறப்ப தன்னை மறந்து இருக்கிறப்ப பேக் அடிக்கிறது கூட தெரியாம இன்னைக்கு அப்படிலாம் கிரைம் நடக்குது. அவங்கெல்லாம் பேக்கு தான். மீனாம்மா சொன்னாங்க, கூகுள் மேப்பை பார்த்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு போற இடத்துக்கு போனா முட்டுச்சந்தையில போய் முட்டிட்டு நிக்க வேண்டியதாம்மா. இந்த கூகுள் மேப் வடிவேல் சொல்ற மாதிரி தான். இன்னொன்னு சொன்னாங்க அம்மா, பெட்ரோல் கரெக்டா பிடிக்காதனால ரோட்ல நின்னுருச்சு அப்படின்னு. அம்மா, நாங்க லாங் டூர் போறோம், கண்டிப்பா அந்த தேவையானது எல்லாம் நாம சரி செஞ்சுட்டா லாங் டூர் போகணுங்கம்மா. அதுவோ ரிசர்வ் போடுறாங்க. ரிசர்வ் வந்துருச்சுன்னா நம்ம போற இடத்துக்கு நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டா அதனாலே நமக்கு பின் விளைவு வராது இல்லைங்களாம்மா? நிச்சயமா. நீங்க பயங்கர விவரமான ஆளா இருக்கீங்க. அவங்க கொஞ்சம் அப்படி இருப்பாங்க போல. அப்போ செல்ஃபி எடுக்கிறேன்னு செல்ஃபியின் மோகம் அதிகமாயிருச்சுமா. இயற்கையை ரசித்து கொண்டே மலை உச்சிக்கு போறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. ஒரு சின்ன கல்லு தடிக்கு தவறி கீழே விழுந்துடுறாங்க. தேடி பாக்குறாங்க. 2 நாள் கழிச்சு உடல் கிடைக்கிறது இல்ல, ட்ரெஸ் மட்டும்தான் கிடைக்குது. அது மட்டும் அல்ல பெரிய நடுவர் அவர்களே, இப்போ ஸ்டாண்ட் தூக்கிட்டு போய் செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி புல்ல அப்படின்னு பாட்டு பாடிட்டே செல்ஃபி எடுக்கிறாங்க நடுவர் அவர்களே. முகம் மட்டும்தான் பெருசா தெளிவா தெரியுது, மற்றவரோட முகம் சிறுசா கருப்பா தெரியுது. இதற்கு எல்லாம் எல்லாரும் நின்று போட்டோ எடுத்து முழுவதும் பார்த்தா நம்ம ரசிக்கலாம், ரசித்து கொண்டே இருக்கலாம் நடுவர் அவர்களே. அது ஆமாமா, அது உங்க ஜெனரேஷன் போட்டோ எடுக்கிறது. இப்ப நியூ ஜெனரேஷன் கிட்ஸ் எல்லாம் செல்ஃபி எடுத்தா அதுதான் அதுங்களுக்கு ஹாப்பியா இருக்குமா, என்ன பண்றது? நடந்த சம்பவம் நடுவர் அவர்களே, சிங்கப்பூர் மலேசியா போயிருந்தோம். அப்போ ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, குழந்தை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. 1 hour லேட்டு. அதனால சரின்ட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்ட்டு சாப்பாடு ஊட்டுறதுக்கு போனா அந்த சின்ன குழந்தை அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கு. இதுக்கு என்ன வழி, சாப்பாடு ஊட்ட முடியலையேன்ட்டு அந்த அம்மா போனை கொடுத்து தட்டி கொடுத்துட்றாங்க. அதை பார்த்துட்டே அந்த பையன் அமைதியா உட்காந்துக்கிறான். இந்த அம்மா சாப்பாடு ஊட்டிடுறாங்க. சாப்பாடு ஊட்டி முடிச்சதுக்கு அப்புறம் போனை வாங்கினா அந்த அந்த குழந்தை அந்த ஏர்போர்ட்டே என்ன ஆகுதுங்க, கதி கலங்கிருமாட்டு இருக்குதுங்க. என்னமோ ஏதோன்னு அங்க இருந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க. இந்த போனுக்கு அந்த குழந்தை அடிமையான நிகழ்வு நடுவர் அவர்களே. ஆமா ஆமா, அந்த அடிக்ஷன் தான். கையில் அடங்கிய கைபேசி மனதை அடக்கி வைத்தது, செய்திகள் எதிர்பார்ப்பானது, அழைப்புகள் பொறுப்பானது, அணைக்க அமைதி கிடைக்கும், அணைக்க முடியாத மனசுதான் உண்மையான சுமை சுமை சுமை, அணைக்க முடியாத மனசுதான்
உண்மையான சுமை சுமை சுமை. இந்த ஜூமில் இருக்கும் குழந்தைகளும் இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க நடுவர் அவர்களே. தீர்ப்பு பசுமரத்து ஆணி போல பதிந்திடும். இதை ஞாபகம் வைத்து தீர்ப்பு சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. இறை சாதனை மார்க்கத்தின் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாங்க. நல்ல சிறப்பா அவங்க வாதத்தை கம்பீரமா எடுத்து வச்சிருக்கீங்க. செல்ஃபி பத்தி சொன்னாங்க. உண்மைதான். செல்ஃபி வந்து நேச்சரை வந்து கவர் பண்றேன்னு போயிட்டு அதுங்களே நேச்சரோட கலந்துருது. அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்போ ஃபோனு அந்த அடிக்ஷன் எல்லாம். குழந்தைங்க வந்து பாட்டு அந்த இது பாட்டு பாடிட்டே அந்த ஏதாவது ஒரு ரெயின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேம்ஸ் பார்த்துக்கிட்டே தான் அதுங்க சாப்பிடுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான பழக்கம். அது வந்து இப்போ எங்க பக்கத்து வீட்டில் உள்ளதெல்லாம் இப்படிதான் நடக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியாம டக்குன்னு அழுதுச்சுன்னா ஃபோனை கொடுத்துட்டு அவங்க வேற வேலைக்கு போயிடுறாங்கம்மா. இது வந்து பெரிய ஆபத்துல தான் வந்து முடியும். நிறைய வாதங்கள் எடுத்து வச்சிங்க. இப்போ இறுதியா 2 தரப்பும் பேசி முடிச்சிட்டாங்க. செல்போனால எவ்வளவு சுகம் இருக்கு எவ்வளவு சுமை இருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறதுனால நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்க. உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்க முடியும். இப்போ பேங்க்ல போய் பணம் எடுக்கிறதுனா நம்ம என்ன பண்ணலாம்? ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் வெளியில போகணும், ஒரு ஆட்டோ புக் பண்ணணும், ஒரு டாக்ஸி புக் பண்ணணும்னா நீங்களே புக் பண்ணி போயிட்டு வந்துடலாம். அதில் ஜிபிஎஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு சேஃப்டி. இப்போ உங்களால் வீட்டில் சமைக்க முடியல, உடம்பு சரியில்லை, உடனே ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிக்கலாம். ஃபுட் டெலிவரி இருக்கு, டோர் டெலிவரி இருக்கு. ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டு நாம அதை டெலிவரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா யாராவது போய் வாங்கிட்டு வரணும். ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தனியா வாழ்றவங்களுக்கு இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்து ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அம்மா சொன்ன மாதிரி ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரெட் பஸ்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏசி பஸ்ஸு இப்போ லாங் ட்ராவல்லாம் போகிறப்ப பாடி பெயின் இல்லாமல் நல்லா அவங்க சொஃபிஸ்டிகேட்டடாக வரலாம். அந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வீட்டு வாசல்லையே கூட வந்து இறக்கி விடுவாங்க சொன்னீங்கன்னா. ரெட் பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின்லாம் வந்து எங்கே வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். முன்னாடிலாம் அவசரமாக கிளம்பி போவோம். இப்போ வந்து முன்னாடியே கிளம்பி போய் வெயிட் பண்ணுவோம். இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது. கரெக்ட் டயத்துக்கு போகலாம். வாட்ஸ்அப்பு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இப்போ நம்ம ஐஎஸ்எம்ல எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. மெசேஜை ஷேர் பண்ணுறதுக்கு குரூப்பாக இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜிமெயிலு இது வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மெயில் அனுப்புறதுக்கு ஜிமெயில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சமையல் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம். கோலம் போட தெரியலையா, யூடியூப்பை பார்த்து கற்றுக்கலாம். ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல, ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சொல்லுவாங்களே, எம்ஃபில் படிச்சிருக்க உனக்கு கூடப்பா ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது, நம்ம பரம்பரையில் யாருக்குமே ஃபில்அப் பண்ண தெரியாதா? ஏன் அப்படின்னா அந்த இங்கிலீஷு அதில் கேட்டிருக்கிறது நமக்கு புரியாது. சில நேரம் ஹிந்தியில் கூட போட்டிருப்பாங்க. இப்போ டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, அழகாக நீங்கள் ஈஸியாக நம்ம வந்து அதை ஃபில்அப் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து கியூஆர் கோடு நம்ம ஸ்கேன் பண்ணுறது, கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறோம்ல அது. இதெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம ஃபோனில் வந்து ஸ்கேனர்னு ஒன்று இருக்குது. இதை டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கிளியராக ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி அனுப்பலாம். வாய்ஸு, தமிழ் டைப்பிங், இங்கிலீஷ் டைப்பிங் எல்லாமே நம்ம டைப் பண்ண வேண்டியதில் நான் பேசுறது அப்படியே லெட்டராகவே வந்துடும் இல்லைங்களா? சரி, இப்போ ஏதாவது விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும், தற்சோதனை படிவம் பூர்த்தி செய்யணும், ரிமைண்டர் போட்டு வச்சுக்கிறோம். அதில் ஒரு அலாரம் இருக்குது, காலையில் எந்திரிக்கணும் அலாரம் இருக்குது. டெலகிராம் நம்ம மெசேஜை ஷேர் பண்ணுறதுக்கு. ஜூமு இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், ஜூம் மிகப்பெரிய வரப்பிரசாதம். பிடிஎஃப் ரீடர் இருக்குது, கேலரி இருக்குது. கேலரியில் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். மீனாம்மா சொன்ன மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். அதுலேயே வந்து ஸ்டோரி எல்லாம் க்ரியேட் பண்ணும். அப்போ பர்த்டே அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துச்சுன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோ மேக் பண்ணி கொடுக்கும். அதை நீங்கள் சென்ட் பண்ணலாம். யூடியூபு உங்களுக்கு தெரியும், கூகுள் மேப்பு, கூகுள் குரோமு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு. அது மட்டும் இல்லை, எஃப்எம் ரேடியோ இருக்குது, ஏஐ ஆப் இருக்குது, ஜெமினி, மீட்டா ஏஐ. இதெல்லாம் இந்த ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே பண்ணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும்னா அதில் டைப் பண்ண வேணாம், வாய்ஸ் மெசேஜ் இப்போ நான் பேசுகிற மாதிரியே பேசுனீங்கன்னா அதுவே டைப் பண்ணி தேடி கொடுத்துரும்.
இவ்வளவு வசதி இருக்கு. எதுல இருக்கு? இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அப்போ இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு சுகம் தானே அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா, இந்த 3 பேரும் பேசுனதை வச்சு பார்த்தா இதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, நமக்கு தீமைகள் என்னென்ன இருக்கு, ஏன் இது நமக்கு சுமையா பாரமா இருக்கு அப்படின்னா, அளவுக்கு அதிகமான பயன்பாடு. இப்போ ஃபோனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் நீங்க பேசிட்டு வச்சிடணும். 1 மணி நேரம் நம்ம பேசுவோம், 2 மணி நேரம் பேசுவோம், காதே சூடாகும், அது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம செல்வலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, அதனால நாம பேசுவோம். நிறைய வீட்ல வந்து பாத்திரமெல்லாம் கருகி போறது உண்மைதான். குக்கர்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடும், பால்லாம் பொங்கி எல்லாம் கற்பாயிடும். இந்த அளவுக்கு நம்ம மனம் மயங்கி இருக்கும். ஸோ நிச்சயமா அடிக்ஷன் தான். குழந்தைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களும். சரி, இது மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக வீடியோ பாக்குறீங்க, அதுவும் அப்படியே பார்க்க நீங்க எவ்வளவு தேடுறீங்களோ வந்துகிட்டே இருக்கும். ஒரு இதை டைப் பண்ணீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம 4-5 மணி நேரம் அதுல உட்காந்துருவோம், நமக்கே தெரியாது. ஒரு சினிமா கூட 2.5 மணி நேரம் தான். ஒரு யூடியூப்ல ஒரு சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க, வீடியோ பாக்குறேன், 2 மணி நேரம், 3, 5 மணி நேரம் கூட உட்கார்ந்தவங்க இருக்கிறாங்க. இதனால நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருக்கோம், சோம்பேறி ஆயிடுறோம். நம் நேரத்தை திருடுகிறதுங்கிறது உண்மையான ஒரு விஷயங்க. அப்புறம் பிபி, சுகரு, அட்டாக் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய நரம்பு மண்டலம் அதிகமா பாதிக்கப்படுது இந்த ரேடியேஷன்னால. அம்மா கூட சொன்னாங்களே, டீடாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, போனை ஆஃப் பண்ணி போடணும், அதுதான் டீடாக்ஸ். கண்ட்ரோல் பண்ணணும், எப்ப பாரு போனை எடுத்து 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 ஏதாவது ஒன்றை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கண்ட்ரோலா இருக்கணும். எது தேவையோ அதை பார்த்துட்டு உடனே நாம அதை வச்சிடணும். இப்ப நீங்க டிவிலாம் பார்த்தா கூட ஒரு ஹால்ல தான் உட்காந்து பார்க்க முடியும். ஃபோன் என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போயிடுறோம்ல. அது ஒரு பெரிய ஈஸியா இருக்கிறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாவே ஆயிடுது. அப்புறம் குழந்தைகள் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்குது, அதை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால சின்ன வயசுலயே தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதுங்க தெரிஞ்சுக்குது. இதனால நிறைய விபரீதங்கள் வருது. அதனால குழந்தைங்கள்ட்ட போனை கொடுக்க கூடாது. படிச்சு முடிச்சோன்னா போனை வாங்கி வச்சிடணும். சார்ஜ் போடுறப்ப போன்ல பேசுனா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சூடாகி அதை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடந்திருக்கு. சில பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்கிடுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த போன் சூடாகி அப்படியே அதை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய விபத்துகள்லாம் நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க. அதனால போனை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எல்லாருமே அதுல எவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கல. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆபத்து. இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, கூகுள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எல்லாமே கூகுள்ல கேட்டுக்கிறோம். இந்த கூகுள்ல நிறைய பணம் வந்து விரயமாகுது. அதாவது நம்ம பணத்தை வந்து அவங்க சுரண்டுறாங்கன்னு கூட சொல்லலாம். என்னன்னா டேட்டா. கூகுள்ல நீங்க டேட்டா இத்தனை ஜிபி யூஸ் பண்றீங்க. ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு கார்டு இருக்கு, மொபைல் டேட்டாவும் இருக்கு, வைஃபை டேட்டாவும் இருக்கு. இந்த டேட்டா தான் பணம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவு அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. நிறைய ஆடு வந்துகிட்டே இருக்கும். எதை ஓப்பன் பண்ணீங்கனாலும் ஆடு வரும். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. சில நேரம் ஆடு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆடு வர 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 காசு வந்து அவங்களுக்கு வெட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு காசு குறையும். அது மட்டும் இல்ல, ஆன்லைன் ஷாப்பிங் பண்றப்ப நமக்கு தெரியாம நம்மள இந்த உலகம் கண்காணித்து கொண்டு இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய ஹேண்ட்பேக் வாங்குறீங்கன்னா அவங்க நிறைய ஹேண்ட்பேக் தயாரிப்பாங்க. ஒரு ஸ்லிப்பர் வாங்குறீங்க, புடவை வாங்குறீங்க, ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறீங்க, ஃபேஸ் மேக்கப் ஐட்டம் வாங்குறீங்க, லேடிஸ் ஜென்ஸ் ஷூ வாங்குறாங்க, வாட்ச் வாங்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மார்க்கெட் என்ன பண்ணும், அதை அதிகமா தயாரிச்சு உலக சந்தையில கொண்டு வராங்க. நம்மள 24 மணி நேரமும் ஒண்ணு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து இன்டர்நெட். இன்டர்நெட் அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளார நாம எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நாம எதையுமே இங்க ரகசியமா செய்ய முடியாது. நீங்க எதாவது சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்லி ரொம்ப நல்லது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா டோனட்டு அமெரிக்கால தயாரிப்பாங்க. இப்போ எதை மனிதன் வந்து விரும்பி சாப்பிடுறான் அப்படிங்கிறதுல இருந்து, அவன் பயன்படுத்தக்கூடிய பொருள், அவன் என்ன படிக்கணும், அவன் எந்த வேலைக்கு போகணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், எல்லாத்தையுமே இந்த இணையதளம் கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கு. அதனால எதை வந்து நம்ம முக்கியமா எதை செய்யணுமோ அதை தான் அதுல செய்யணும். எல்லா விஷயத்தையும் உங்க போன்ல நீங்க என்ன பண்ணி வைக்க கூடாது, ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது. ஒரு போன் ரிப்பேர் ஆயிடுச்சு கடையில கொடுத்தீங்கன்னா அவங்க உங்க போன்ல உள்ள
எல்லா டீட்டெயிலையும் எடுத்துருவாங்க. ஃபோனோட இது நம்ம ஆன்லைன்ல நீங்க வாங்குற விஷயங்களோ, இல்ல உங்களோட பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பேங்க்கு பாஸ்வேர்டு, பின் நம்பரு இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டர்ல போட்டு வைக்கிறது, மறந்துருவோம்னு சொல்லி அதுல எழுதி வைக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள், ஃபோட்டோஸு, பர்சனலான ஃபோட்டோஸு, வீடியோ இதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. நீங்க டெலீட்ன்னு குடுத்தா டெலீட் ஆயிட்டுன்னு நெனச்சுப்பீங்க. வேற இடத்துல அது ஸ்டோர் ஆகும் இந்த ஃபோன்ல. அத வந்து அந்த ஃபோன ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும். எந்த ஃபோல்டர்லேருந்து எடுக்கலாம். பேக்கப் ஃபைல்ஸ் இருக்கும். அத அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்து தவறா பயன்படுத்திக்கலாம். மோசடிகள் நடக்குது. அதனால இந்த ஃபோனு நீங்க வந்து யூஸ் பண்ண தெரியணும். இந்த ஃபோன பத்தி எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த ஆபத்துலேருந்து நீங்க தப்பிக்கலாம். நிறைய சுகம் இருக்கு, கொஞ்சம் சுமை இருக்கு. அளவோட பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, கண் பயிற்சி செய்யுங்க, பஞ்சேந்திரிய தவம் செய்யுங்க. இந்த அடிமைத்தனத்திலேருந்து நாம வெளியில வரலாம். இதுவரைக்கும் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தாலும் கண் பயிற்சி செய்யறதுனால கண் பார்வை நமக்கு பாதுகாக்கப்படும். உடலை அசைப்போம், மனதை அசைக்க வேண்டாம். எப்ப பாரு யோசிச்சுக்கிட்டே இதுல வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இல்லாம நல்ல உடற்பயிற்சி, சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டு நாம நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பட்டிமன்றம். இதுல வந்து சுகம் அதிகமா இருந்தாலும் அதே அளவுக்கு சுமையும் இருக்கு. 50-50 நம்ம எடுத்துக்கலாம். அதனால தேவைக்கு மட்டும் போனை பயன்படுத்துங்க. தேவையில்லாத நேரத்துல ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அதை வந்து எப்போதும் கையில வச்சுக்கிட்டே நம்ம அலையிறது வந்து ஒரு நல்ல பழக்கம் அல்ல அப்படிங்கிற விழிப்புணர்வு தகவலோடு வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. மிக்க நன்றிமா.